ஐயாவுடைய இந்த பயணம் முதலில் திட்டமிட்டு நடத்தியது நம்முடைய செந்தமிழல் பாசறை அமைப்பினர் ஐயா அவர்களை வரவழைத்து சிறப்பு செய்திருக்கின்றார்கள். அதனைத் தொடர்ந்து சுப்ரீம் டிராவல்ஸ் அண்ட் கார்கோ நிறுவனத்திற்கும் ஐயா அவர்களை வரவழைத்து ஐயா அவர்களுக்கு நாம் சிறப்பு சேர்க்க வேண்டும் என்ற அடிப்படையில் ஐயா அவர்களை இன்று நாம் அழைத்திருக்கின்றோம். நம்முடைய அழைப்பை ஏற்று ஐயா அவர்களும் பெருந்தன்மையோடு பயண கலைப்பில் இருந்தாலும் நம் தமிழர்களோடு என்னுடைய பயணத்தை, என்னுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள நான் வருகின்றேன் என்று நம்முடைய நிறுவனத்திலிடத்தில் நேற்றைய தினம் ஒப்புதல் அளித்து இன்றைக்கு நம் நிறுவனத்தில் வந்து அமர்ந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஐயா அவர்கள் நம்முடைய கேள்விகளுக்கு ஐயா அவர்களுடைய பயணத்தை பற்றியான நாம் தெரிந்து கொள்ளப் போவது, இப்படி ஒவ்வொரு விடயங்களை உங்கள் மனதில் தோன்றுகின்ற கருத்துக்களை ஐயா அவரிடத்திலே கேட்டால் முனைவர் ஐயா சிங்கார வடிவேல் அவர்கள் நமக்கு பதில் சொல்ல தயாராக இருக்கின்றார்கள். ஐயா அவர்களுடைய பயணம் நாம் ஒவ்வொரு துறையிலும் கேள்விப்பட்டிருக்கின்றோம். ஒவ்வொருவரும் உலகை சுற்றி ஒவ்வொரு பயணமாக மேற்கொள்கின்றனர். அந்த வகையில் இருசக்கர வாகனத்தில் ஒரு தமிழர் நான் இருந்து உலகை சுற்றி வருகின்ற தமிழராக ஐயா அவர்களைத்தான் நான் குவைத் வந்து வருகின்ற சூழலில் நான் காண்கின்றேன். அப்படிப்பட்ட அவருடைய பயணத்தை பற்றி நாம் ஒவ்வொருவரும் அவரவர் மனதில் தோன்றுகின்ற கருத்துக்களை கேட்டால் அந்த அனுபவங்களை ஐயா அவர்கள் பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கின்றார்கள். இந்த நிகழ்விற்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற முனைவர் ஐயா சிங்கார வடிவேல் அவர்களை வருக வருக நான் மீண்டும் வரவேற்று இந்த அற்புதமான ஒரு நிகழ்வினை ஏற்பாடு செய்த சுப்ரீம் டிராவல்ஸ் அண்ட் கார்கோ நிறுவனத்துடைய நிறுவனர் பெரும் மதிப்பிற்குரிய முனைவர் ஐயா சித்திக் அவர்களுக்கும் அவருடைய மகன் ஐயா சஃபிக் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நாம் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து நிறுவனத்துடைய அழைப்பை ஏற்று வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை வருக வருக என அன்போடு வரவேற்று அமர்கின்றேன். நன்றி, வணக்கம். என் பேர் சிங்கார வடிவேல். என்னுடைய சொந்த ஊர் வந்து நகரிக்காத்தான்னு சொல்லிட்டு ராமநாதபுரம் மாவட்டத்தில் தொண்டி பக்கத்தில் ஒரு சின்ன குக்கிராமம். எங்கள் அம்மா அப்பாலாம் ஒரு படிக்காத விவசாய கூலி. எங்கள் அப்பாவுக்கு தமிழ் எழுத படிக்க தெரியும், மற்றபடி ஒன்றும் இல்லை. எங்கள் அம்மாலாம் பள்ளிக்கூடத்துக்கே போனதில்லை. நான் பிறந்து வளர்ந்தது ஒரு ஓலை குடிசையில், மண் வீடு, ஓலை குடிசை. 6 பிள்ளைங்க. நான் தான் மூத்த மகன். இன்னைக்கு எனக்கு 59 ஆகுது. நேற்று என்னுடைய பிறந்தநாள். நேற்று முந்தா நாளோ 2 நாளைக்கு முன்னாடி எனக்கு நாங்கள் கொண்டாடுறதுலாம் இல்லை, அதனால் எனக்கு எதுவுமே தெரியாது. இப்போ 59 ஆயிடுச்சு. இனிமேல் 58ன்னு சொல்ல முடியாது. இது வரைக்கும் 58ன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். இப்போ 59. எனக்கே தெரியல, 3 வருஷமாக சொல்லிக்கிட்டு இருக்கேன் இந்த ட்ராவல்லையே. எங்கள் ஊரில் வந்து எலிமெண்ட்ரி ஸ்கூல் மட்டும்தான் இருக்குது, 5ஆம் கிளாஸ் வரைக்கும். அதுக்கு எல்லாரும் பிள்ளைங்கள்லாம் படிக்க போவோம். ஒரு வேளை சாப்பாடு கிடைக்கும், காமராஜருடைய மதிய உணவு திட்டம். சாப்பிட்டுட்டு தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சாலே வந்து சரி, எங்களை விட நீ நிறைய எழுத படிக்க தெரிஞ்சுக்கிட்டா போதும் அப்படின்னுட்டு அம்மா அப்பா வந்து லேபர் ஃபோர்ஸில் ஜாயின் பண்ணிடுவாங்க. ஒன்றும் பெருசாக இல்லை, வானம் பார்த்த பூமி. ஒரு போகம் விளையும், கம்மாயிலையும் ஏந்தல்லையும் ஓடலையும் தண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் மிஞ்சி போனால் கரிமூட்டம் போடுவாங்க. லைஃப் அப்படி தான் வரும். நிறைய பேர் வந்து கடற்கரையில் போய் லான்ச்சுக்கு போவாங்க விலை இழுக்கிறதுக்கு. அதுதான் ஒரு பிரதானமான ஒரு இது. எனக்கு வந்து அந்த சின்ன பிள்ளையிலேயே அந்த ஏழ்மை வந்து நான் ரொம்ப வெறுத்தேன். ஏன்னா 3 வேளை சாப்பாடே வந்து ஒரு ஆடம்பரம்னு இருக்கிறது வந்து அது ஒரு லைஃப் மாதிரியே இருக்காது. ஏன்னா வந்து அப்போ தொடர்ந்து ஒரு 3-4 வருஷம் பஞ்சம் வந்துடும். அப்போ எங்கள் ஊர்லேருந்து எல்லோரும் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் பஞ்சமலைக்கு போயிடுவாங்க. அப்போல்லாம் வந்து நெல்லெல்லாம் வந்து ஒரு மாவட்டத்துலேருந்து இன்னொரு மாவட்டத்துக்கெலாம் கொண்டு வர முடியாது. அங்கே அது வந்து கன்சிடர் டு பி ஸ்மக்லிங் மாதிரி இருக்கும். அப்போல்லாம் எங்கள் ஆளுங்கள்லாம் தெரியாமல் போய் தஞ்சாவூரில் வேலை பார்த்துட்டு இங்கே குடும்பம் இருக்கும்போது அந்த நெல்லை தலையில் வச்சு காட்டிலலாம் வந்து அப்படியே தப்பிச்சு வரும்போது அதை ஆளுங்களை பிடிச்சி வச்சு அதெல்லாம் வந்து ரொம்ப இதாக இருக்கும். அது மாதிரி எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா எனக்கு கொஞ்சம் பணம் சேர்த்து தஞ்சாவூரில் போயிட்டு ஒரு 4-5 மூடை நெல் வாங்கி வண்டியில் அங்கேருந்து கொண்டு வரும்போது பிடிச்சிக்கிட்டு அந்த நெல்லை புறம் பறிமுதல் பண்ணிட்டாங்க. அது எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்குது. அப்படியே எங்கள் வீட்டில் எல்லோரும் உட்காந்து அழுதுகிட்டு இருந்தாங்க, மொத்த இதுவுமே போயிருச்சு அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வளர்ந்து எனக்கு அதை மாற்றணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அப்போ எனக்கு தோன்றின ஒரே ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, நம்ம படித்து நல்ல வேலைக்கு போயிட்டோம்னா இந்த வறுமையை மாற்றிடலாம் அப்படிங்கிற ஒரு இது மட்டும் எனக்கு அந்த இதில் வந்துச்சு.
எப்பாடுபட்டாவது படிச்சிடணும் அப்படின்னு முடிவு பண்ணேன். ஸோ 5ஆம் கிளாஸ் முடித்ததுக்கப்புறம் எனக்கும் அதே ப்ரெஷர் கிடைச்சது. போதும் நீ வந்து லேபர் ஃபோர்ஸில் ஜாயின் பண்ணிடு அப்படின்னு. இல்லை பள்ளிக்கூடத்துக்கு போகணும். பாண்டுகுடி எங்கள் ஊர்லேருந்து 6 கிலோமீட்டர், 12 கிலோமீட்டர் நடக்கணும். போகிறோம்னு சொல்லிட்டு ஒரு அக்ரிமெண்ட், வீக்கெண்டில் ஹெல்ப் பண்ணுறேன், ஈவினிங் வந்து ஹெல்ப் பண்ணுறேன், ஆடு மாடுகளை பார்த்துக்கிறது, புல் அறுத்து வைக்கிறது, குலை வெட்டணும், கிடைக்கு போகணும், வைக்கப்புல் போடணும், இந்த மாதிரி எல்லா வேலைகள். அதுக்கு நான் ஒத்துக்கிட்டு படிக்க ஆரம்பித்தேன். வெறுங்காலில் 6 கிலோமீட்ரு டெய்லி பழைய சோறை தூக்குச்சட்டியில் கட்டிக்கிட்டு நடந்து போகணும். 12 கிலோமீட்டர் நடக்கணும். செருப்பு கேட்டோம்னா வந்து இதுக்கு தான் உன்னை படிக்க வேணாம்னு சொன்னேன்னு சொல்லுவாங்க. அது வந்து அவ்வளோ பெரிய ஆடம்பரம். என்னுடைய வாழ்க்கையை வந்து நான் ஒரே வரியில் சொல்லணும்னா, நான் செருப்பு போட்டது பாலிடெக்னிக் போய். ஏன்னா வந்து எல்லாத்தையும் கேட்டிங்கன்னா நாங்களும் ரொம்ப ஏழை அப்படிம்பாங்க. ஒவ்வொருவரையும் கேட்டிங்கன்னா ஐ எம் ஃப்ரம் அ வெரி புவர் ஃபேமிலி அப்படிம்பாங்க. இதுக்கு சுந்தர் பிச்சையும் ஒரு இது கிடையாது. அவருடைய சிஇஓ ஆனதுக்கப்புறம், கூகுளுடைய சிஇஓ சுந்தர் பிச்சை, அவர் வந்து சிஇஓ ஆனதுக்கப்புறம் ப்ளூம்பெர்க் மேகசினில் வந்து இன்டர்வியூ பண்ணாங்க. அவருடைய ஃபர்ஸ்ட் இன்டர்வியூவில் அவர் சொன்னார், ஐ எம் ஃப்ரம் அ வெரி புவர் ஃபேமிலி, மை ஃபாதர் இஸ் ஜஸ்ட் அன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர், வி லிவ்ட் இன் அ 2-bedroom அப்பார்ட்மெண்ட் இன் சென்னை and me and my brother have to share a room, and my father will drop me by a scooter to IIT school. அது வந்து அவருடைய ஏழ்மை. என்னுடைய ஏழ்மை நான் செருப்பு போட்டது பாலிடெக்னிக் போய். அதுதான் என்னுடைய ஏழ்மை. ஹை ஸ்கூல் முடிச்சாச்சு, சீக்கிரமாக வேலைக்கு போகணும், அப்போ தான் குடும்பத்தை இது பண்ணணும்னு சொல்லி பாலிடெக்னிக் போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. பாலிடெக்னிக்னா என்னன்னே தெரியாத ஒரு சூழ்நிலை. அப்போல்லாம் அது ஒரு இன்ஜினியரிங் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி, நான் அப்ளை பண்ணி எனக்கு நாகர்கோயிலில் கிடச்சிது. அங்கே நான் சிவில் எடுத்தேன். ஏன்னா எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல்னால் என்னன்னு தெரியும், சிவில்னால் என்னன்னு தெரியாது. சேர்ந்தாச்சு. பட் எப்படி படிக்கிறது, அதுக்கு பணம் என்ன பண்ணுறதுங்கிறது தான் வந்து பெரிய போராட்டம். அங்கங்கே ஐயா மாதிரி தொழிலதிபர்களோ இல்லை யாரோ ஒரு கிராமத்து பசங்களை ஹெல்ப் பண்ணுறவங்க, ஒரு நல்ல உள்ளம் கொண்டவர்கள் நிறைய பேர் அங்கங்கே போய் பார்த்து 100 ரூபாய், 200 ரூபாய், 50 ரூபாய் இப்படி சேர்த்து தான் படிக்கிறதுன்னு முடிவு பண்ணியாச்சு. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. மதுரையில் அப்போ கெங்காராம் துரைராஜன் ஒரு பெரிய லாயர், பெரிய பிரபலமானவர். அவர் இந்த கிராமத்து பசங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னாங்க. அவர்கிட்ட ஆஃபீஸில் போய் நானும் எங்கள் அப்பா காத்துக்கிட்டு இருந்தோம். அப்போ அவர் ரூமில் வந்து ஃபுல்லாக சிவில்லான்னு எழுதியிருந்தது. என்னடா சிவில் லான்னு எழுதியிருக்கேன், நம்ம சிவில் படிக்கிறோம், இவர் லாயர்னாங்க, நம்ம இன்ஜினியருக்கு படிக்கிறோமா லாயருக்கு படிக்கிறோமா அப்படிங்கிற ஒரு குழப்பம் வந்துச்சு எனக்கு. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த அளவுக்கு தான் என்னுடைய நாலேஜ். ஒரு கிராமத்தில் அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படிக்காத அம்மா அப்பா எந்த இதுவுமே இல்லாத ஒரு இதிலேருந்து வந்தவன் தான் நான். பாலிடெக்னிக் சேர்ந்தாச்சு. ஃபஸ்ட் இயரு எல்லாம் சடன்லி இங்கிலீஷ். நம்ம தமிழ் மீடியத்தில் படிச்சுட்டு இங்கிலீஷ் மீடியத்தில் போன உடனே அப்படியே திக்குமுக்காடி போயாச்சு. ஆனாலும் நம்மள்ட்ட இருந்த ஒரே வெப்பன் ஹார்ட் ஒர்க். ஃபுல்லாக ஹார்ட் ஒர்க் பண்ணேன். ஆனாலும் ஃபஸ்ட் இயரில் 4 படத்தில் ஃபெயில் ஆகிட்டேன். உலகமே இடிஞ்சு விட்ட மாதிரி ஆயிடுச்சு. இனிமேல் வந்து நம்மளால் முடிக்க முடியாது, நம்ம குடும்பத்தை மாற்ற முடியாது அப்படிங்கிற ஒரு பயங்கரமான தன்னம்பிக்கையே போயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ப்ரொஃபஸர்ஸ், அங்கே இருந்த டீச்சர்ஸ் எல்லாம் ஹெல்ப் பண்ணி ஐ ரீக்ரூப் மை செல்ஃப் அண்ட் தென் படிப்போம்னு சொல்லி, லாங் ஸ்டோரி ஷார்ட், நான் டிப்ளமாவில் ஸ்டேட் 3rd சிவில் இன்ஜினியரிங்கில். அதுக்கப்புறம் வந்து பாலிடெக்னிக்ங்கிறது ஒரு டிகிரி இல்லை அப்படிங்கிற ஒரு ரியலைசேஷன் வரும்போது, நம்ம வாழ்க்கை ஒரு டிகிரி கூட முடிக்காமல் போயிடுறதா அப்படின்ட்டு, இல்லை மேலே படிப்போம் அப்படின்னு சொல்லி இன்ஜினியரிங்க்கு இது பண்ணேன். அப்போ +2 என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நான் எழுதணும். அது 2 மாதத்துக்குள்ளே என்டையர் +2 எக்ஸாம் உட்காந்து படித்து எக்ஸாம் எழுதும்போது எனக்கு வயிற்று வலி இருந்தது, அப்பெண்டிக்ஸு. அது வைத்தியம் பார்க்குறதுக்கு வசதி இல்லாமல் எக்ஸாமுக்கு 2 நாளைக்கு முன்னாடி கடுமையான வலியில் நம்ம ஒரு ஹாஸ்பிட்டலில் சேர்ந்து ட்ரிப் ஏறிக்கிட்டு இருந்தது. ட்ரிப் ஏறி அங்கேருந்து தான் எக்ஸாம் எழுத போனேன். ஒரு போராடி எக்ஸாம் எழுதியே தீர்மானித்து போனேன். அப்பெண்டிக்ஸ் வந்து அந்த எக்ஸாம் எழுதும்போது என்னோடய அப்பெண்டிக்ஸ் பஸ்ட் ஆகிடுச்சு எக்ஸாம் ஹாலில் வச்சேன். அங்கேருந்து மதுரை மெடிக்கல் காலேஜில் சர்ஜரி. அப்படியே எல்லாமே போராட்டம். அப்போ எனக்கு அட்மிஷன் கிடச்சிருச்சு. பிஇ ஜாயின் ஆகி கனரா பேங்க்கில் ஒரு நல்ல மேனேஜர் இருந்தார். படிக்கிற வசதி இல்லை, அட்மிஷன் கிடச்சிருக்கு, என்ன பண்ணுறது, அடுத்த போராட்டம். அவர் எந்த ஒரு செக்யூரிட்டியுமே இல்லாமல் என்னுடைய டிப்ளமாவுடைய ஸ்கோரை மட்டும் வச்சு 20,000 ரூபாய் லோன் சேங்ஷன் பண்ணார் காரைக்குடியில். அதை வச்சு தான் நான் வந்து பிஇ ஃபுல்லாக முடித்தேன் என்டையர் இது. அப்புறம் கொஞ்சம் ஐயா மாதிரி ஆளுங்கெல்லாம் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணாங்க. நான் பிஇயில் கோல்டு மெடல், பிஇ ஹானர்ஸ் இன் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் அங்கேருந்து மாற்றினேன். அதுக்கப்புறம் கேட் எழுதி எம்இ ஜாயின் பண்ணேன். ஐஐடி கரக்பூரில் அட்மிஷன் கிடச்சிது. பட் அதுக்கு முன்னாடி நான் எம்இ ஹை வோல்டேஜ் ஜாயின் பண்ணி எம்இ முடித்தேன். நம்ம யூனிவர்சிட்டி ரேங்க்.
எனக்கு ஈபியில் வந்து அசிஸ்டன்ட் இன்ஜினியர் வேலை கிடச்சது. குடும்பத்தினுடைய வறுமை 6 பேர், நான் தான் மூத்த பையன், 3 தங்கச்சி, 2 தம்பி, எல்லாரும் 5ஆம் கிளாஸோட நின்னாச்சு. குடும்ப சூழ்நிலை அப்படியே தான் இருக்குது. நான் மட்டும் அதுலேருந்து விலகி போய் போராட்டம்னா அவ்வளோ பெரிய போராட்டம். ஒவ்வொன்றும் ஒரு டீ குடிக்க போகிறது கூட ஆடம்பரம். இது வரைக்கும் சினிமா தேட்டர் போனதில்லை. ஒரு நல்ல ட்ரெஸ் கிடையாது. நான் பாலிடெக்னிக் போகும்போது நான் ட்ரவுசரோடு போயிட்டேன். ஏன்னா அது வரைக்கும் நான் பேண்ட்டே போட்டதில்லை. இருக்கிறதே 2 ட்ரவுசர், நேவி ப்ளூ அண்ட் ஒயிட் ஷர்ட். அதுவும் பின்னாடி வந்து ஒட்டு போட்டிருக்கும். நான் சின்ன பையனாக இருந்தேன். 10th முடிச்சுட்டு அங்கே போகும்போது பாலிடெக்னிக் வந்து ட்ரவுசரோடு வரக்கூடாது அப்படின்ட்டாங்க. என்கிட்ட பேண்ட் இல்லை. அப்புறம் எங்கள் அப்பா ஊரில் போய் இங்கே சவுதியில் வந்து வேலை செய்கிற எங்கள் ஊரில் உள்ள இஸ்லாமிய குடும்பம் ஒரு பேர் இருந்தாங்க. அவங்க எங்கள் ஊரில் பேண்ட் போட்டிருப்பாங்க. எங்கள் அப்பா போய் அவங்கள்ட்ட கொஞ்சம் பழைய பேண்ட் இருந்தால் கொடுங்கன்னு சொல்லி 3 பேண்ட்டை வாங்கி போஸ்ட்டில் அனுப்பிச்சி விட்டார். அதை ஆல்ட்ரு பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு வாரம் கழித்து தான் நான் வந்து பாலிடெக்னிக் கிளாஸ்க்கே போனேன். அதுதான் என்னுடைய முதல் இது, பேண்ட் போட்டு போனது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் இருந்தது. எம்இ முடித்தாச்சு. ஈபியில் வந்து வேலை கிடச்சிருச்சு. ரொம்ப வறுமை வந்து என்னை வந்து நீ வேலைக்கு போய் ஆகணும் அப்படிங்கிற ஒரு இதுக்கு தள்ளிருச்சு, நிர்பந்தத்துக்கு. சரின்ட்டு அவங்களுக்காண்டி போய் ஜாயின் பண்ணேன். எனக்கு கிடைச்ச இடம் வந்து கெம்பநாயக்கன்பாளையம். சத்தியமங்கலத்துலேருந்து கடம்பூர்லாம் மேலே மலை மேலே. அப்போ வீரப்பன் வந்து அங்கே ரொம்ப ஆக்டிவாக இருந்த டைம். நிறைய அந்த ஸ்பெஷல் ஃபோர்ஸ் உள்ள கேம்ப் போட்டு வீரப்பனை பிடிக்கிறதுக்காக அந்த ஈபி அந்த மொத்த ஏரியா கடம்பூர், குன்றி, மாக்கம்பாளையம் அந்த இதில் வந்து யாருமே ஏபியில் யாருமே இருக்க மாட்டாங்க. அது வந்து ஒரு அடிஷ்னல் இதுலேயே இருந்துகிட்டு இருந்தது. அப்போ நம்மளுக்கு என்ன 22, 23 வயசு, என்னை கொண்டு அங்கே போட்டாங்க. ஒரு வீரம் இருந்தது ஒழிய அது விவேகம் இல்லை. அதை எப்படி டீல் பண்ணுறதுன்னே தெரியலை. டெக்னிக்கல் ப்ராப்ளம், லாஜிஸ்டிக் ப்ராப்ளம் எல்லாம், அந்த ஒரு மேனேஜ்மெண்ட் அந்த இதே இல்லை. என்னால் சமாளிக்கவே முடியலை. என் மேலே நிறைய பெட்டிஷன் போட்டாங்க. நான் வந்து லஞ்சத்தை ஒழிக்கிறோம்னு சொல்லி எல்லாம் பண்ணது, அதை பண்ணது. ஒரு எம்எல்ஏ வந்து அப்போ ஒரு சுப்புன்னு ஒருத்தர் இருந்தார், ஒரு ஏடிஎம்கே நினைக்கிறேன். அவருக்கு மேலே ஒரு பெரிய தோப்பு இருந்தது, நிறைய தோட்டம். அதுக்கெல்லாம் கரண்ட் வந்து கொக்கி போட்டு எடுத்துக்குவாங்க. அவருடைய ஃபென்ஸ் எல்லாம் வந்து இது பண்ணுவாங்க, எலக்ட்ரிக் ஃபென்ஸ் போட்டு. யானை அடிபட்டு செத்துரும். அதுக்கு ஈபியிலேருந்து கோர்ட்டு கேஸுன்னு அலையணும். அதாவது என்னுடைய எபிலிட்டிக்கு மிஞ்சின ஒரு பெரிய ப்ராப்ளம். அதை எப்படி டீல் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. நான் ஈபியிலேருந்து விட்டுட்டு ஓடி வந்துட்டேன். ஐம் அப்ஸ்கேண்டட். இன்றைக்கி வரைக்கும் என்னோடய ஈபி ரெக்கார்டில் போய் பார்த்தா என்னோடய இது வந்து ஐம் அப்ஸ்கேண்டட். திரும்பி யூனிவர்சிட்டியில் வந்து ப்ரொஃபஸர்கிட்ட சொல்லி, இல்லை சார் நம்மளால் முடியாது, ஐ வில் கண்டினியூ மை ஸ்டடி அப்படின்ட்டு. அப்போ எம்இ தீசிஸ் முடிக்காமல் இருந்தேன். தீசிஸை முடிச்சுட்டு தென் ஐ ட்ரைட். நான் வந்து ஐம் கோயிங் டு யூஎஸ் அப்படின்னு முடிவு பண்ணேன். 89, 90ல் என்னை மாதிரி ஒரு குடும்ப சூழ்நிலையிலேருந்து வந்த ஒருத்தன் யூஎஸ்க்கு போகணும்னு நினச்சி பார்க்குறதே வந்து அது ஒரு முட்டாள்தனம், இல்லாட்டி அது வந்து ஒரு ஜோக் மாதிரி இருக்கும். ஏன்னா H1B கிடையாது, காமர்ஸ் கிடையாது, ஆன்சைட் கிடையாது, இப்போ மாதிரி ஃப்ளட் கேட் கிடையாது. அப்போ யூஎஸ்க்கு போகணும்னா மேல்தட்டு வர்க்கம் மட்டும்தான் போக முடியும். ஒன்று படிக்க போகணும், இல்லாட்டி டூரிஸ்டாக போகணும், இல்லாட்டி ஒரு ஃபேமிலி ஸ்பான்சர். இது எதுலேயுமே நான் ஃபிட்டு கிடையாது. பட் ஐ டிசைடட் டு கோ. அதுக்கு வந்து நான் பணம் தானே இல்லை, வேறு ஏதாவது ஒரு வழி இருக்குன்னு சொல்லி ஐ எக்ஸ்ப்ளோர் ஆல் ஆப்ஷன். நான் எப்படி யூஎஸ் போனேன் அப்படின்னா, அதை பேசணும்னா 3 மணி நேரம் ஆகும். லாங் ஸ்டோரி ஷார்ட், நான் வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஸ்டூடெண்ட்டுன்னு ப்ரூவ் பண்ணேன். நிறைய ஐடியாஸ் வந்து பப்ளிஷ் பண்ணேன். நேஷ்னல் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் கார்பரேஷன், ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டு, அவங்க வந்து இன்வென்ஷன் இன்டெலிஜென்ஸ்னு ஒரு மேகசின் நடத்துவாங்க. அதில் டெக்னிக்கல் ஐடியாஸ் நிறைய எழுதுவேன். இந்த 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 பயணத்தில் வந்து நான் வந்து வறுமை தான் என் கூட இருந்ததை ஒழிய, நான் வந்து எல்லாமே ஐ திங்க் அவுட் சைட் த பாக்ஸ். ஒரு மாதிரி ஒரு மேவ்ரிக் மாதிரி எல்லாமே வெளியில் இது பண்ணி, எனக்கு ஒரு இங்கிலீஷ் பேச தெரியாது, ஒரு பெரிய ப்ரெசன்டேஷன் இருக்காது, ஒரு நல்ல கிராமட்டிக்கலாக ஒரு இது ப்ரெசன்ட் பண்ண தெரியாது. ஆனாலும் நான் வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருப்பேன். எல்லாம் கையில் தெரிஞ்ச ஓட்ட இங்கிலீஷை வச்சு பப்ளிக் எழுதி போடுவேன். எல்லா மேகசினுக்கும் எல்லா பேப்பர் ப்ரெசன்டேஷன், நேஷ்னல் லெவலில், ஸ்டேட் லெவலில் என்ன இருந்தாலும் போயிட்டு அதுக்கெல்லாம் எழுதுவேன். அங்கே போய் மேடையில் ஏறினோடனே கைகள்லாம் ஆடும். ஒரு வார்த்தை இங்கிலீஷ் ஒழுங்காக பேச தெரியாது, எல்லாம் சொதப்பலாக வந்து தெரியும். பட் தட்ஸ் ஓகே. அடிபட்டு அவமானப்பட்டு அப்படி வந்துக்கிட்டே இருந்தேன். ஆனால் விடுறதுலேன்னு முடிவோடு இருந்தேன். யூஎஸ் போயாச்சு. லாங் ஸ்டோரி ஷார்ட், ஒரு படத்தில் ஒரே பாட்டில் ஹீரோ மில்லியனர் ஆன மாதிரி போய் ஐ ஃபினிஷ் மை பிஹெச்டி இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ். அதுக்கப்புறம் ஐ ஃபைண்ட் அ ஜாப் இன் மை ட்ரீம் கம்பெனி AT&T பெல் லேப்ஸ். AT&T பெல் லேப்ங்கிற கம்பெனி தான் வந்து இன்றைக்கி நம்ம உபயோகப்படுத்தக்கூடிய அத்தனை தொழில்நுட்பங்களின் தாய் வீடு.
ஒரு ஃபஸ்ட்டு டிஜிட்டல் டெலிஃபோனி, வயர்லெஸ், செமிகண்டக்டர், லேசர், சி லாங்குவேஜ், அது ஹை லெவல் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங், உங்களுடைய ஃபஸ்ட்டு செல்ஃபோன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், எவ்ரி டெக்னாலஜி கேம் ஃப்ரம் பெல் லேப்ஸ். இதில் வந்து ஒரு 12 வருஷங்கள், கிட்டத்தட்ட 13 வருஷம் நான் வந்து அதில் ஒரு விஞ்ஞானியாக அப்படியே பயணித்தேன். அந்த இதில் வந்து இன்றைக்கி நம்ம உபயோகப்படுத்தக்கூடிய நிறைய டெக்னாலஜியில் ஒன் வே ஆர் அனதர் என்னுடைய ஒரு சிறு பங்களிப்புகள் இருக்கும். அப்படியே டெக்னிக்கலாக போயாச்சு. அதுக்கப்புறம் 2000 வந்து ஒரு பெரிய டெக்னாலஜிக்கல் எவல்யூஷன் வந்துச்சு. இப்போ எப்படி எல்லாரும் ஏஐன்னு பேசுகிறோமோ அது மாதிரி அப்போ வந்து காமர்ஸ் எல்லாமே இன்டர்நெட் பேஸ்ட் அந்த இது வந்தது. அப்புறம் நிறைய கம்பெனிஸ் கூகுள், ஃபேஸ்புக்கு, அமேசான், ஈபே, மைக்ரோசாஃப்ட் எல்லாம் வர ஆரம்பிச்சது. டெக்னாலஜி வந்து யூனிக்ஸ்லேருந்து நிறைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அதுக்கு முன்னாடி கம்ப்யூட்டர்னால் யூனிக்ஸ் மட்டும்தான். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் விண்டோஸ் வந்தது, அதுக்கப்புறம் ஆண்ட்ராய்டு எல்லாம் நிறைய வந்தோடனே ஐ சுவிட்ச் டு ஃப்ரம் பெல் ஆப்பும் வந்து 3ஆக பிரிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த அவங்க இதில் இல்லை. நான் வந்து மைக்ரோசாஃப்டில் ஜாயின் பண்ணேன். மைக்ரோசாஃப்ட் அண்ட் மைக்ரோசாஃப்ட் சப்சிடியில் வந்து நெக்ஸ்ட் 20+ இயர்ஸ் ஹார்ட்கோர் டெக்னாலஜிஸ்ட் இன் மிடில்வேர், கம்ப்யூட்டர் இன்டெகிரேஷன், நாட் நெட்ஒர்க். நான் இன்டெகிரேஷன் ஒன்று எல்லாம் நெட்ஒர்க்குன்றாங்க, அது இல்லை, அப்ளிகேஷன் இன்டெகிரேஷன். அது ஒரு மிடில்வேர் பிளாட்ஃபார்ம் டிசைன்லேருந்து நான் வந்து அதில் ஒரு ஹை லெவலில் வந்து டெக்னாலஜிக்கலி ஐம் அ ஹேண்ட்ஃபுல் ஆஃப் பீப்புள். நிறையா மேஜர் ப்ராஜெக்ட்ஸ்லாம் நான் பண்ணியிருக்கேன், இன்க்ளூடிங் சவுதி அரேபியாவில் உள்ள சதாரா கெமிக்கல்ஸ், ஆல்ஜுபையில் இருக்குது. அதனுடைய அந்த பெட்ரோகெமிக்கல் க்ரீன்ஃபீல்ட் ப்ராஜெக்ட்டுக்கு நான் தான் வந்து என்டையர் கம்ப்யூட்டர் இன்டெகிரேஷன் நான் தான் டிசைன் பண்ணி பண்ணேன். அதே மாதிரி ப்ளூ கிராஸ் ப்ளூ ஷீல்ட், ஷெல் ஆயில் டவுன் ஸ்ட்ரீம் கம்பெனி, யூஎஸோடைய ஸ்டேட் ஆஃப் இல்லினாய்ஸ் அண்ட் நிறைய ஃபெடரல் கவர்மெண்டோட டேக்ஸ் மாடர்னைசேஷன், இது மாதிரி நிறைய ஒரு ப்ரிப்பரேட்டரி பிஹைண்ட் த சீனுடைய என்டையர் ஆர்கிடெக்சர் டெக்னாலஜி. இந்த பயணம் அப்படியே 2023 லாஸ்ட் குவார்ட்டர் வரைக்கும் வந்துச்சு. இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரலாம், வாட் ஹேப்பன் டு யுவர் ஃபேமிலி? ஸோ அடுத்த ஜேர்னி, குடும்பத்திலேருந்து மண் வீட்டிலேருந்து வீடு கட்டி நிலம் வாங்கி தங்கச்சியை கல்யாணம் பண்ணி அம்மாவுக்கு வைத்தியம் பார்த்து அந்த பயணம், அதுக்கு ஒரு 20-25 வருஷம் அப்படியே ஓடிடுச்சு. இந்த காலகட்டத்தில் நான் வந்து ஐ லிவ்ட் இன் எக்ஸ்ட்ரீம் சிம்பிள் லைஃப். யூஎஸ் போய் நல்ல ஜாபில் இருந்தாலும் ஐ நெவர் பீன் டு சலூன். என்னுடைய ஒரே கார் 1995 வாங்கினேன், டொயோட்டா கரோலா. அதை 2023 வரைக்கும் ஓட்டினேன், 28 இயர்ஸ். பை த வே, என்னோடய ஒய்ஃப் வந்து ஷீஸ் அ டபுள் எம்டி மெடிக்கல் டாக்டர் இன் யூஎஸ். அவங்க இந்தியன் தான், தமிழ், பட் வந்து அவங்க எம்டி இன்டர்னல் மெடிசன், எம்டி நியூராலஜி வித் ஃபெலோஷிப் இன் எலக்ட்ரோமயோகிராஃபி படித்தவங்க அங்கே இருக்கிறாங்க. ஆனாலும் வி லிவ்ட் இன் அ சிம்பிள் லைஃப் அன்டில் 2012. நான் வந்து ஒரு 1 bedroom அப்பார்ட்மெண்ட்டில் தான் இருந்தோம். ஏன்னா குடும்ப பொறுப்புகள் அவ்வளவு இருந்தது, கீழே இருந்து கொண்டு வரணும் எல்லாத்தையும். ஏன்னா ஒரு இங்கிலீஷில் ஒரு சொல்லுவாங்க, the people look at your height where you are but they have to remember the depth where you come from. நான் வந்து ரொம்ப ராக் பாட்டத்துலேருந்து கொண்டு வரணும். அந்த குடும்ப பொறுப்புகளுக்காக நான் வந்து ரொம்ப எளிமையான வாழ்க்கை வாழணும். நான் வந்து 35 வருஷம் சலூன் போகலேன்னு சொன்னேன். அதுலேருந்து ஒரு பெரிய கொள்கை கோட்பாடெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாமே எக்கனாமிக்ஸ் தான். இதையே நான் வேற ஒரு வழியில் சொன்னோம்னா ஒரு $20,000 சேவ் பண்ணியிருக்கேன். ஒரே கார் 1995 டொயோட்டா கரோலா, அது வந்து 2023 வரைக்கும் ஓட்டினேன். கரோலாவுக்கும் கேமரிக்கும் பெட்ரோலில் மட்டும் ஒரு வருஷத்துக்கு அரௌண்ட் $500 டிஃப்ரென்ஸ் வரும். ஸோ 28 இயர்ஸ் ஒரு பேசிக் காரில் எவ்வளோ சேவ் பண்ணியிருப்பேன். காருங்கிறது வந்து இட் இஸ் அ மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட், நாட் அ ஸ்டேட்டஸ் சிம்பிள். நான் வந்து எக்ஸிக்யூட்டிவ் ஆனதுக்கப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, திஸ் டசன்ட் மேக் எனி சென்ஸ், உன்னை யாரும் மதிக்க மாட்டாங்க அப்படி இப்படின்லாம். நான் சொல்லுவேன், வை ஷுட் ஐ get respect through my car? The respect should be for me, not for my car. If anyone judges me based on what I have, is their problem, not my problem. காருங்கிறது மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட். ஆல் ஐ நீட் இஸ் அ சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி, நாட் த ஸ்டேட்டஸ் சிம்பல். 12 கிலோமீட்டர் வெறுங்காலில் ஹை ஸ்கூலில் நடந்து போயிட்டு வந்தேன். ஹேவிங் எ கார் இட் செல்ஃப் எ லக்ஸுரி. அதில் போயிட்டு நான் எதுக்கு BMW பென்ஸ்னு லோகோ வேணும் எனக்கு? ஐ டோன்ட் நீட். ஸோ பட் இந்த மாதிரி நான் ஒரு சிம்பிளான வாழ்க்கை வாழ்ந்து அதில் சேவ் பண்ணக்கூடிய பணத்தை வச்சு என்னுடைய குடும்ப லெவலை கம்ப்ளீட்டாக மாற்றிட்டேன். ப்ளஸ் நான் நிறைய பேரை படிக்க வச்சுருக்கேன், நிறைய பேரை ஹெல்ப் பண்ணியிருக்கேன். ஏன்னா என்னையும் 4 பேருக்கு ஹெல்ப் பண்ணனால தான் இன்றைக்கி என்னால் இங்கே வர முடிஞ்சது. ஸோ என்னால் முடிஞ்ச அந்த இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஹெல்ப் பொறுப்புகளை ஒவ்வொன்று இது பண்ணுறீங்க, போராடுறீங்க.
ஆனால் வந்து என்ன பண்ணுறோம்னா ஒரு மிஸ்டேக் பண்ணுறோம். பிள்ளைங்களுக்கு வந்து எனக்கு கிடைக்காது கிடைக்கணும், நான் செய்ய முடியாத எங்கள் பிள்ளைங்க மூலமாக பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓவர் பேம்பரிங் பண்ணும்போது சில சமயம் வந்து அவங்களுக்கு அந்த வேல்யூ தெரியாது. எதுவுமே ஈஸியாக வந்துட்டா அதனுடைய அது இட் வில் லூஸ் இட்ஸ் வேல்யூ. அதுதான் ஃபேக்ட். அந்த சரின்ட்டு அப்படியே ஒரு மாதிரி வந்து இன்னைக்கு வந்து எங்கள் குடும்பத்தில் ரெண்டாவது ஜென்ரேஷன் வந்து வி ஹேவ் மோர் டாக்டர்ஸ், மோர் இன்ஜினியர், மோர் சயின்டிஸ்ட் ஆல் ஓவர் த வேர்ல்டு. ஒரு கிராமத்தில் ரோடு இல்லாமல் நிறைய குடிசை வீடுகள் உள்ள ஒரு தண்ணீர் எல்லாம் இல்லாத ஒரு கிராமம். இன்னைக்கு எங்கள் கிராமம் வந்து குடிசை வீடே கிடையாது. எல்லார் வீட்லையும் யாராவது ஒருத்தங்க படித்தவங்க இருப்பாங்க. நிறைய வெளிநாடு வாழ்க்கை தரமும் எங்கேயோ உயர்ந்துருச்சு. இந்த 30-35 வருஷத்தில் எங்கள் கிராமத்தினுடைய ஒரு வளர்ச்சிக்கு ஏதோ ஒரு வகையில் டைரக்டாவோ இன்டைரக்டாவோ பொருளால் மட்டும் உதவும் இல்லாமல் ஐ வாஸ் அ ரோல் மாடல், ஒரு இன்ஸ்பிரேஷனாக. எங்களை பிடிக்காதவங்க வந்து பாரு எப்படி இருந்தாங்க இன்னைக்கு எப்படி வந்திருக்காங்க பொறாமையில் அவங்க பிள்ளைய படிக்க வச்சுருப்பாங்க. எங்களை பிடிச்சவங்க என்னை நல்ல இதாக காமிச்சு படிக்க வச்சுருக்காங்க. ஏதோ ஒரு வகையில் இட் காட் அ குட் ரிசல்ட். அந்த மாதிரி இந்த பயணம் இப்படியே வந்து ஒரு மாதிரி வெற்றியாக ஒரு மாதிரி ஜெயிச்சிட்ட மாதிரி தோணினாலும் நான் திரும்பி பார்க்கும்போது என்னுடைய லைஃப் நான் வாழ்ந்திருக்கேனா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வந்துச்சு. நான் எங்கே ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது ஒரு 3 வேளை சாப்பாடே போராட்டம். நான் வந்து வேலைக்கு போய் நல்லா சம்பாதிக்கும் போது ஒன் ஆஃப்டர் அனதர் அப்படியே மூச்சு முட்டுற அளவுக்கு குடும்ப பொறுப்புகள், ஒரு ஒரு லைஃபே வாழாத மாதிரி ஒரு இது இருக்கும்போது சரி இஸ் திஸ் த லைஃப் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வந்துச்சு. அப்போ தான் சரி இப்போ தான் ஓரளவுக்கு எல்லாம் செட்டில் ஆகிடுச்சு, நம்ம வந்து லிவ் அவர் லைஃப் அப்படின்னு சொல்லி சின்ன சின்ன ஆசைகள். அப்போ எனக்கு தூரமாக நின்று அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்த ஆசைகள், ஒரு கிரிக்கெட் விளையாடுறது, டென்னிஸ் விளையாடுறது, நேஷ்னல் பார்க் ட்ராவல் பண்ணுறது, ஃபோட்டோகிராஃபி, இப்படி ஒவ்வொன்றா சின்ன சின்ன ஆசைகள் அப்படிலாம் பண்ணிட்டு வரும்போது மோட்டார் சைக்கிள் வாஸ் ஒன் ஆஃப் தான். படிக்கிற காலத்தில் எனக்கு மோட்டார் சைக்கிள் ஓட்டுறதுக்குள்ள வாய்ப்பு இல்லை. ஏன்னா வந்து செருப்பே இல்லைங்கிற போது மோட்டார் சைக்கிள்லாம் நினச்சே பார்க்க முடியாது. அதுக்கப்புறம் 50 வயசில் நான் ஊருக்கு போய் தமிழ்நாட்டில் சென்னையில் போயிட்டு ஒரு 4 நாள் மோட்டார் சைக்கிள் கற்றுக்கிட்டேன். என்னுடைய நெஃப்யூ நீஸ் சொல்லும்போது அவங்களாம் எனக்கு கிண்டல் பண்ணானுங்க. மாமா ஆர் யூ கிரேசி, யூ வாண்ட் டு டை அட் திஸ் ஏஜ், யூ வாண்ட் டு லேர்ன் மோட்டார் சைக்கிள், வை நாட்? ஸோ கற்றுக்கிட்டு ஒரு 4 நாள் கற்றுக்கிட்டு ஒரு பைக் 200cc பைக் வாங்கிட்டு ஐ வெண்ட் அரவுண்ட் தமிழ்நாடு ஃபார் 12 days. இட் வாஸ் அ ஸ்டூபிட் ஐடியா, பட் ஐ ரிட்டர்ன் அலைவ். அது வந்து எனக்கு பைக்கிங்கிற கான்செப்டே மாற்றிருச்சு. Motorcycle is not a sports, not a thrill, not something you need to prove, or it is not an adventure, not a passion. It is purely a meditation. It is a therapy. It is an inner journey through outer journey, provided you ride bike wisely. இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸ் மாதிரி ஸ்பீடிங் வீலிங் அந்த கான்செப்ட் இல்லை. ப்ராப்பராக மோட்டார் சைக்கிள் ஓட்டினா that need, it demands lot of attention. 2 கை 2 கால், ஃபோக்கஸு, பேலன்சிங், ஸ்பீடு, மீட், இது எல்லாம் பண்ணும்போது இட்ஸ் லைக் யூ ஆர் டூயிங் எ ஸ்டண்ட். அது வந்து ஒரு தட் இஸ் அன் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஃப்ரீஸ் யுவர் மைண்ட் டு ரீச் த ஸ்டில்னஸ். தட் இஸ் அப்ஜெக்டிவ் ஆஃப் டூயிங் மெடிடேஷன். மெடிடேஷனில் போய் நம்ம அப்படியே உட்காந்துக்கிட்டு ஸ்பைன் எரெக்ட், கீப் ஸ்ட்ரைட், பிளாப்லா கண்ணை மூடிட்டு எல்லாம் பண்ணி உட்காந்த 2வது செகண்டு ஐயோ நாளைக்கு அந்த பில்லு கட்டணுமேனு வரும், ஐயோ இந்த இது பண்ணணுமே, எல்லாம் உட்காந்து உங்களால் பண்ணவே முடியாது. பட் வென் யூ ஆர் ரைடிங் எ மோட்டார் சைக்கிள் ப்ராப்பர்லி அண்ட் இட் இஸ் அ வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி டு ப்ராக்டிஸ், டு எக்ஸசைஸ் எ பியூர் மெடிடேஷன். எனக்கு வந்து அது ஒரு வண்டர்ஃபுல்லான இதாக தெரிஞ்சது. ஏன்னா வந்து நான் மெடிடேஷன் டீச் பண்ணுவேன் யூஎஸில். பை த வே ஐ ஹவ் ரிட்டன் 6 books. என்னுடைய ஃபர்ஸ்ட் புக் வந்து 2008 சாகித்ய அகாடமி நாமினேட் ஆச்சு, தூரம். 2வது புக் வந்து அக்கறை பச்சை. எல்லா இன்ஜினியரிங் காலேஜ்லேயும் மன்னர் ஜவஹர் ஈஸியாக இருக்கும்போது அதை லைப்ரரியில் வைக்க சொல்லியிருந்தாங்க. 3rd புக் ஆத்தாவின் கல்லறையில் ஆவாரஞ்செடி, அது 2012 தமிழ்நாடு கவர்மெண்ட்டோடைய பெஸ்ட் நாவல் அவார்டு, நாமக்கல் கவிஞர் அவார்டு. 4th புக் வந்து த மெஸ்மரைசிங் டாலர் ட்ரீம்ஸ், பப்ளிஷ் பை அமேசான். 5th புக் வந்து சவுண்ட் ஆஃப் சைலன்ஸ், இட் இஸ் அபவுட் அ மெடிடேஷன். அதையே தமிழில் அமைதியின் சத்தத்தை இது பண்ணேன். அதனால் எனக்கு மெடிடேஷன் மேலே ஒரு ஈடுபாடு, நான் வந்து அதனுடைய இது எனக்கு ஒரு ரொம்ப நம்பிக்கை. ஸோ அப்போ தான் டிசைட் பண்ணேன் 2 in 1 மாதிரி இருக்கேன். ட்ராவலும் பண்ண போகிறோம், அது மெடிடேஷனாகவும் ஆகுது அப்படின்னா ஒய் நாட்? ஒரு வாழ்க்கை, ஒரு உலகம், லெட்ஸ் டூ இட் அப்படின்னு முடிவு பண்ணி வேலையை விட்டுருவோம், கிளம்புவோம்னு சொன்னேன். இட்ஸ் நாட் ஈஸி. ஏன்னா இப்போ நான் பண்ணியிருக்கிறது வந்து
நான் செய்ததுங்கிறக்காண்டி சொல்லலை. தெர் ஆர் லாட் ஆஃப் பீப்புள் அரவுண்ட் த வேர்ல்ட் மோட்டார் சைக்கிளில் போயிருக்காங்க. தெர் ஆர் மெனி பீப்புள் வே பெட்டர் தேன் மீ இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரைடிங் மோட்டார் சைக்கிள். பட் நான் வந்து எல்லாத்திட்ட சொல்லுவேன், தெர் மே பி a lot of people who are better than me as a rider, but I'm a very unique and different traveler. I'm not a motorcyclist. I'm a traveler, happen to be traveling by motorcycle. அதுக்கு வந்து நான் எதுக்கு அதை எடுத்தேன்னா, 2 in 1. while I'm ரைடிங் a motorcycle, I'm doing a meditation. அதே சமயம் உலகத்தில் எல்லா இடத்துக்கும் போகிறேன். அதில் என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இது டிஃப்ரெண்ட், அதை நான் அடுத்து சொல்கிறேன். பட் இந்த ஜேர்னியில் நான் வந்து ஒரு ட்ராவல் பண்ணோம் அப்படிங்கிற போது த பிக்கெஸ்ட் ப்ராப்ளம் வந்து உங்களுடைய கம்ஃபர்ட்டை விட்டுட்டு வர்றதுக்கு முடியாது. ஏன்னா வந்து ஈவன் தோ ஐ கம் ஃப்ரம் அ வெரி ஹம்பிள் பேக்ரவுண்ட், 2023லாம் ஐ ரீச்ட் சம் லெவல், ஒரு சின்ன ஒரு சில இதெல்லாம் ஜெயிச்சிருக்கேன். டெக்னாலஜியில் ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் பீப்புள், லைக் ட்ராவல்டு அரவுண்ட் த வேர்ல்டு. நான் இது பைக்கு முன்னாடி ஒரு 40 கண்ட்ரி வந்து போயிருக்கேன், ஒர்க்குக்கு மற்ற ஸ்பீச்சுக்கு. அது மாதிரி ஒரு 70 யூனிவர்சிட்டியில் ஸ்பீச் கொடுத்துருக்கேன். ஒரு 20 பிஹெச்டி ஸ்டூடெண்ட்ஸை கைட் பண்ணியிருக்கேன். 18 பிஹெச்டி இவாலுவேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஐ ஹாவ் அ ஹேண்ட்ஃபுல் ஆஃப் திங். ஸோ யூ ஹாவ் அ ரெஸ்பெக்ட். ஒரு கம்யூனிட்டியில் உங்களுக்குன்னு அந்த டெக்னாலஜிக்கல் கம்யூனிட்டியில் என்ன ஓரளவுக்கு தெரியும் நிறைய பேருக்கு. அதை எல்லாத்தையும் விட்டுட்டு ஓவர் நைட்டில் யூ வாண்ட் டு பிகம் அ ஜாப்லெஸ், ஹோம்லெஸ், எய்ம்லெஸ், ஒரு வாண்டரர் அப்படிங்கிற அந்த ஸ்டேட்டை வந்து உங்களால் வரவே முடியாது. தேட் இஸ் த மோஸ்ட் டிஃபிகல்ட் திங். இல்லாதவன் விட்டுட்டு கிளம்புறது வேற, ஒரு லெவலுக்கு மேலே இருந்ததெல்லாம் விட்டுட்டு ஒன்றுமே வேணாம். 35 வருஷத்துக்கு பே செக் ரெகுலராக வந்துக்கிட்டு இருந்தது. ஓவர் நைட்டு நோ மோர் இன்கம், யூ ஆர் நத்திங். ஐ ஹாவ் அ பியூட்டிஃபுல் ஹவுஸ், மலை மேலே ஓவர் லுக்கிங் எ லேக். ஐ ஹாவ் பியூட்டிஃபுல் ஹவுஸ். அதை விட்டுட்டு யூ டோன்ட் நோ வேர் யூ ஆர் கோயிங் டு ஸ்லீப், யூ டோன்ட் நோ வேர் யூ ஆர் கோயிங் டு பி. எல்லாமே அன்சர்டன், எல்லாமே அன்னோன், எல்லாமே ரிஸ்க்கு, எல்லாமே ஒரு ஃபியர்ஃபுல்லானது. இதில் இருந்து அதுக்கு போகிறதுக்கு எல்லாரும் சொல்லுவாங்க, எவ்வளோ சார் பட்ஜெட் ஆகும்? எனக்கு வந்து யாராவது பட்ஜெட்டை கேட்டாங்கன்னா நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா தட் வில் மிஸ்லீட். பணம் இருந்தால் ட்ராவல் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு இதுக்கு வரும். பணம் இருந்தால் நீங்கள் டூரிஸ்டாக போகலாம், நாட் ட்ராவல் லைக் மீ. அதுக்கும் பணத்துக்கும் சம்மந்தமே இல்லை. இங்கே வந்து இப்போ 12 நாள் ஆக போகுது, 10 நாள் ஆக போகுது. இது வரைக்கும் ஒரு ரூபா கூட இந்த ரூபாய் நான் இப்போ தொடவே இல்லை. ஐ டோன்ட் ஹேவ் எனி திங். எல்லோரும் சாப்பாடு கொடுக்குறாங்க, தங்குறதுக்கு இடம் கொடுத்துருக்குறாங்க, எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு போகிறாங்க, இது பண்ணுறேன். மணி இஸ் நாட் த ப்ராப்ளம். அந்த மைண்ட், த பீயிங் அ வாரியர், அதுதான் பெரிய ப்ராப்ளம். ஸோ ஒரு வழியாக ஃபேமிலியெல்லாம் கன்வின்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு வந்து என்னென்னா ஒரு நிறைய திங்ஸ் தேவைப்படும். அதில் வந்து ஒரு டாப் 3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ நீட் மணி, ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ஸ்ட்ரென்த் அண்ட் டைம். இது 3 வந்து டாப் 3க்கு வரணும். பட் இதில் என்ன சிக்கல்னா, இது 3 சைமல்டேனியஸாக வேணும், சேம் டைம் வேணும். இப்போ ஒவ்வொருத்தரையும் எடுத்து பார்த்தோம்னா பணம் இருக்கும், டைம் இருக்காது. பணமும் டைம் இருக்கும், அவங்களுக்கு உடம்புல ஒத்து வராது. உடம்பு இருக்கும், டைம் இருக்கும், பணம் இருக்காது. இது ஏதாவது ஒன்று பிச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ இது 3 கிடைக்கும் போது அது ஒரு ஷார்ட் விண்டோ தான். அந்த விண்டோவை மிஸ் பண்ணிட்டோம்னா தென் யூ வில் நெவர் பி ஏபிள் டு டு தட். ஸோ லக்கிலி ஐ ஐடென்டிஃபை தட் விண்டோ. ஐ டிசைட் தட் அளவான சொத்து நம்மை காக்கும், அளவுக்கு அதிகமான சொத்தை நம்ம தான் காப்பாற்றணும். இருக்கிறது போதும். ஏன்னா என்னுடைய வாழ்க்கையை நான் வந்து சாப்பாட்டுக்கே இல்லாமல் 12 கிலோமீட்டர் வெறுங்காலில் நடந்து போனதை கம்பேர் பண்ணும்போது இன்றைக்கி என்கிட்ட இருக்கிறதெல்லாம் வந்து வே பிகர். திஸ் இஸ் மோர் தேன் இனஃப். இது நம்ம என்னுடைய தேவைகளை கூட்டிக்கிட்டு அதை நோக்கி ஓடுறத விட தேவைகளை குறைச்சிக்கிட்டு இருக்கிறத வச்சு ஒரு சிம்பிளான வாழ்க்கை வாழ்கிறது வந்து பெஸ்ட் அப்படிங்கிற ஒரு இதுக்கு வந்துட்டேன். ஸோ ஐ குவிட் த ஜாப். ஃபேமிலியெல்லாம் சொல்லி ஒரு மாதிரி எல்லாம் இது பண்ணியாச்சு. என்னுடைய மனைவி வந்து கொஞ்சம் கன்சர்னாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து எனக்கு 2 அட்வைஸ் தான் கொடுத்தாங்க. நோ யுவர் லிமிட் அண்ட் யூ டோன்ட் ஹாவ் டு ப்ரூவ் எனி திங் டு எனிபடி. இது 2 வச்சுக்கிட்டு ட்ராவல் பண்ணுங்க. தட்ஸ் இட். ஸோ இவ்வளவு ஒரு பெரிய ப்ராஜெக்ட், பெரிய எப்பிக், இது ஒரு பெரிய ரிஸ்கோ வாட் எவர் இட் இஸ், அதை எடுக்கிறது வந்து எனக்கு பைக் ஓட்டும் போது மெடிடேஷன் மாதிரி இருந்துச்சு, அதனால நான் போகிறேன் அப்படிங்கிறது வந்து இட் இஸ்ன்ட் ஜஸ்டிஃபை. ஸோ எனக்கு வந்து இதை வந்து ஒரு பெரிய அப்ஜெக்டிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஹேட் 2 அப்ஜெக்டிவ். ஒன் இஸ் அ பர்சனல் அப்ஜெக்டிவ் அண்ட் அதர் ஒன் இஸ் மை சோசியல் அப்ஜெக்டிவ். என்னுடைய பர்சனல் அப்ஜெக்டிவ் என்னென்னா, ஒரு ஏழை குடும்பத்தில் ஓலை குடிசையில் பிறந்த ஒருத்தன் 12 கிலோமீட்டர் வெறுங்காலில் நடந்து போய் ஹைஸ்கூலில் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவன் இன்னைக்கு ஐ ஹாவ் அன் ஐடென்டிட்டி. டாக்டர் சிங்காரவடிவேல். ஐ ஹவ் ரிட்டன் 6 books. ஆத்தர் சிங்காரவடிவேல். I worked AT&T Bell Lab as a scientist சிங்காரவடிவேல். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர். அப்படியே யூ ஹாவ் லாட் ஆஃப் ஐடென்டிட்டி.
But those identities, is it a true identity? No, those are all illusory identity. The true identity is Singaroduvel is a being, a human being. ஆனால் இந்த வாழ்க்கை பயணத்தில் நம்ம எங்கேருந்து வந்தாலும் சரி, எங்கேருந்து கிளம்பணும், இந்த பயணம் வந்து நம்மளை அப்படியே மாற்றி ஒரு இல்லூசரி பர்சனாலிட்டியை க்ரியேட் பண்ணி சில வெற்றிகள், சில அச்சீவ்மெண்ட்ஸ் அடைய அடைய இதுதான் நீ அப்படின்னு நம்ப வச்சிருது. அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையையும் ஒவ்வொரு விதையும் பார்க்கக்கூடிய விதங்கள் வேறு மாதிரி ஆயிரும். ஏன்னா நான் டிஃப்ரெண்ட், நான் இதை சாதிச்சிருக்கேன், நான் இது வச்சுருக்கேன், நான் இது ஆயிருக்கேன், எனக்கு இது தெரியும், ஸோ ஐ ஆம் டிஃப்ரெண்ட். அதுக்கப்புறம் நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷன் கூடுது. என்னைய மற்றவங்க இப்படி தான் மதிக்கணும், திஸ் இஸ் வாட் ஐ எம் எக்ஸ்பெக்டிங் ஃப்ரம் அதர்ஸ். அண்ட் நம்ம அது மட்டும் இல்லை, நம்ம அடுத்தவங்கள்ட்டையும் அதே எதிர்பார்ப்பை கொண்டு வரும்போது டிஸப்பாயின்மெண்ட் வருது, பிரச்சனை வருது, ஃப்ரிக்ஷன் வருது, எல்லாம் இது இந்த வேர்ல்டுலி. ஏன்னா வி ஆர் லிவிங் அஸ் அ இல்லூசரி ஐடென்டிட்டி பர்சனாலிட்டி. அது இல்லாமல் எல்லாரும் நம்மளுடைய ஒரு ஒரிஜினல் ஐடென்டிட்டி அஸ் அ பீயிங் இருந்தால் வி வில் பி ஹம்பிள், சிம்பிள், கைண்ட் ஹார்ட்டட், சிம்பத்தட்டிக், எம்பத்தட்டிக், ஒரு நல்ல இதாக இருந்திருப்போம். இன்னைக்கு பாருங்கள், உலகமே வந்து ஜியோ பொலிட்டிக்கல் சுச்சுவேஷனில் த ஹோல் வேர்ல்ட் இஸ் பிகம் அன் அன்சர்டன் அண்ட் ஹோல் வேர்ல்ட் இஸ் சஃபரிங். அது காரணம் யாராக இருப்பாங்க? ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் பீப்புள், ஒரு 10 பேர். அவங்களுடைய ஈகோ, அவங்களுடைய கிரீடினஸ், அவங்களுடைய ஒரு தப்பான எண்ணத்தில் உலக மக்கள் எல்லாம் சஃபர் ஆகிறாங்க. வாட் இஸ் த ரூட் காஸ்? ஹேண்ட்ஃபுல் ஆஃப் பீப்புள். அது எதனால? மைண்ட் செட் தான். ஸோ என்னென்னா தே ஆர் ஐடென்டிஃபைட் வித் தேர் இல்லூசரி ஐடென்டிட்டி. ஸோ இந்த இதில் இந்த ட்ராவலில் என்னுடைய அப்ஜெக்டிவ் என்னென்னா, அடையாளத்தை தொலை ஆத்மாவாக, என்னுடைய இல்லூசரி ஐடென்டிட்டி எல்லாத்தையும் தொலைச்சிட்டு I wanted to be the genuine identity, who I am truly. That is, Singaroduvel is a being, a human being. அதுதான் என்னுடைய அப்ஜெக்டிவ். அதில் வந்து நீ இந்த மோட்டார் சைக்கிள் ஓட்டுறதுனால நீ அப்படி ஆகலாம் அப்படின்னு வரும். ஸோ ஐ டிசைடட் இன் திஸ் ஜேர்னி, இது என்னுடைய மோட்டார் சைக்கிள் மட்டும் இல்லை, தட் இஸ் அ இன்னர் ஜேர்னி த்ரூ அவுட்டர் ஜேர்னி. இந்த மோட்டார் சைக்கிள் ட்ராவல் பண்ணுறதையுமே நான் வேறு மாதிரி பண்ணுறேன். என்னுடைய உணவையும் தங்கும் இடத்தையும் யாசித்து பெறுவது அப்படின்னு முடிவு பண்ணேன். ஐ வில் பெக் ஃபார் மை ஃபுட் அண்ட் பிளேஸ் டு ஸ்லீப். தெரியாத ஒருத்தர்கிட்ட நம்மளுக்கு உரிமை இல்லாத ஒன்றதை கேட்கும்போது அது பிச்சை. ஸோ ஒவ்வொரு இடத்துல எனக்கு எங்கெல்லாம் முடியுதோ அங்கெல்லாம் வந்து யார்கிட்டையாவது எனக்கு சாப்பாடு கொடுங்கன்னு கேட்பேன், தங்குறதுக்கு இடம் கேட்பேன். நிறைய நம்ம மக்கள் வந்து, உலகம் வந்து நம்ம நினைக்கிற மாதிரி நெகட்டிவ் கிடையாது. இன்னமும் மனித நேயம், அன்பு எல்லாமே நிறைய இருக்குது. என்னை வந்து நிறைய இடத்துல நல்லா கொண்டாடுவாங்க, நல்லா பார்த்துக்குவாங்க. பட் இட் இஸ் நாட் ட்ரூ ஆல்வேஸ். நினச்சி பார்க்காத மாதிரி என்னை அவமானப்படுத்தியிருக்காங்க, கேவலப்படுத்தியிருக்காங்க, இன்சல்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராசஸ் இஸ் த ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் அ டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃப்ரம் த இல்லூசரி ஐடென்டிட்டி டு த ட்ரூ ஜெனிவன் பீயிங். ஒவ்வொரு அவமானங்களையும், ஒவ்வொரு இன்சல்ட்டையும் நான் என்னையை மாற்றிக்கிறதுக்கு, என்னையை ஹம்பிள் ஆகிறதுக்கு, இந்த இல்லூசரி அடையாளங்கள்ங்கிற லேயர் எல்லாம் அடித்து ஒடித்து எழுத்து விட்டுட்டு அப்படியே கீழே கொண்டு வந்து யூ ஆர் நத்திங் பட் அ ஹியூமன் பீயிங், அந்த இதை நோக்கி இந்த பயணத்தை நான் பயன்படுத்துகிறேன். இதில் வந்து the person who started 25 months ago from Texas is no more. The person who is sitting here is not a doctor, not an engineer, not a scientist, not an author, a simple, humble Singaroduvel. But I have to use my identity sparingly to get attention. ஏன்னா வந்து சார்கிட்ட வந்து நான் Singaroduvel, ஐ எம் அ பீயிங், உங்கள் எம்ப்ளாய்கிட்டையோ ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையோ கம்யூனிகேட் பேசுகிறோம்னா nobody will respect. So I use all my worldly thing to get attention, but I deliver the message of my own journey. So that is my personal objective. இந்த ஜேர்னி முடியும் போது நான் வந்து என்லைட்டன் ஆகிறேன்னா இல்லைன்னு தெரியாது. பட் டெஃபினெட்லி Singaroduvel will become a simple, humble, kind-hearted human being. That's goal number 1. Goal number 2, social objective. 35 years of Silicon Valley experience in technology, from assembly language all the way to artificial intelligence model development. I've been many technological changes and I'm hardcore technologist. I wanted to share that knowledge wherever I can unconditionally, without any expectation, without any recognition. ஸோ வந்து இந்த ட்ராவலில் எனக்கு எங்கெல்லாம் ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைக்குதோ என்னுடைய டெக்னிக்கல் நாலேஜை நான் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன்.
அதே சமயம் என்னுடைய ஓன் ஜேர்னி ஃப்ரம் a humble background from a village reaching to Silicon Valley itself a heck of the story for a motivation. அதை யூஸ் பண்ணி நான் நிறைய பேரை மோட்டிவேட் பண்ணியிருக்கேன். இந்த 25 மாத ஜேர்னியில் ஒரு 29 பல்கலைக்கழகத்தில் ஸ்பீச் கொடுத்துருக்கேன். மெனி கண்ட்ரிஸ், 29 யூனிவர்சிட்டி ஸ்பீச்சஸ். ஒரு 30க்கு மேலே என்னை டெலிவிஷனில் ஸ்டேஷனில் என்னை லைவாக இன்டர்வியூ பண்ணியிருக்காங்க. எல்லா லீடிங் நியூஸ் பேப்பர்லையும் என்னுடைய ஸ்டோரிஸ் வந்திருக்கு எக்ஸப்ட் இந்தியா. இங்கே வந்து கல்ஃப் நியூஸ்லேருந்து, டைம்ஸ் ஆஃப் ஒமான்லேருந்து, கலீஜ் டைம்லேருந்து நிறையா இதில் எல்லாம் வந்திருக்கு. அத்தனை இதில் என்னை பேட்டி கண்டு போட்டிருக்காங்க. கேரளாவில் கைராலி டிவி, ஏஷியா நெட் எல்லாத்துலையும் வந்திருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு ஃபைனலி தினத்தந்தியிலேருந்து என்னை இன்டர்வியூ பண்ணாங்க. குவைத்தில் இதில் இருக்கும்போது, அது என்னது, துபாயில் இருக்கும்போது. ஐ திங்க் அந்த இது வந்திருக்கு. ஒரு 20-25 ரேடியோ ஸ்டேஷனில் ஸ்பீச் கொடுத்துருக்கேன். அதுக்கு மேலே இன்றைக்குமே நான் வந்து ஐயாவுடைய நிறுவனத்தில் தான் வந்து பேச போகிறேன்னு நினச்சி அதுக்காண்டி ஸ்பீச்சை ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு 135 இண்டஸ்ட்ரியில் பேசியிருக்கேன் இந்த ட்ராவலில். தட் இஸ் ஃப்ரம் ஸ்டீல் கம்பெனிலேருந்து பிளாஸ்டிக்கு, கன்ஸ்ட்ரக்ஷன், கமாடிட்டி, ஹெல்த் கேர், ரியல் எஸ்டேட், ஆல் கைண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரி. ஐ கேவ் அ ஸ்பீச் மோட்டிவேட்டிங் எம்ப்ளாயீஸ், லீடர்ஷிப் டெவலப்மெண்ட் அண்ட் டெக்னாலஜிக்கல் இம்ப்ளிமெண்டேஷன். இதுக்கு ஸ்பெசிஃபிக்காக இன்ஃபேக்ட் நாளைக்கு வந்து அந்த அல்கா வேலை பண்ண அந்த என்ன கம்பெனி சுவிட்ச் கியர் அவங்களுடைய ஓனருக்கும் சிஇஓக்கும் நாளைக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு ஸ்பீச் கொடுக்குறேன். அப்படிங்களா? ஸோ எனக்கு வந்து என்னென்னா இந்த குவைத் வந்து ஒரு என்னை கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாங்கன்னு தோணுது. ஏன்னா மற்ற கண்ட்ரியை கம்பேர் பண்ணும்போது நான் இங்கே வந்து நிறையா என்னுடைய டைமை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணலை. ஐ டோன்ட் நோ வாட், மேபி த ஜியோ பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் ஆர் சம் கம்யூனிகேஷன் கேப்பா என்ன எதுன்னு தெரியல. ஏன்னா நேற்று வந்து அந்த இன்ஜினியர்ஸ் ஃபார்ம் வந்து அவங்க ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி பண்ணியிருந்தாங்க. அந்த ஆமாம், அது வந்து எனக்கு அதில் போய் என்னுடைய அவங்க நேரத்தை எடுக்க எனக்கு இஷ்டம் இல்லை. ஏன்னா வந்து அவங்க வந்து சாரை வர சொல்லுங்க, 10 நிமிஷம் பேச சொல்லுங்க. அவங்க இப்போவே எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு எனக்கே தெரியாது. நான் போய் இந்த கதையை 10 நிமிஷத்தில் என்ன சொல்கிறது? நான் ஏழை குடும்பத்துலேருந்து வந்தேன், படித்தேன், அமெரிக்காவுக்கு போனேன், பாஸ் பண்ணேன், இப்போ பைக்கில் ஊர் சுற்றிக்கிட்டு இருக்கேன். வாட் இஸ் தேர்? இஃப் யூ கிவ் அ ஸ்பீச் இட் ஹேஸ் டு கிரியேட் அன் இம்பேக்ட், நாட் ஜஸ்ட் அ சவுண்ட் பைட். அதனால் இந்த மாதிரிலாம் சொன்னாங்கன்னா அதை நான் ஒத்துக்கிற மாட்டேன். வர சொல்கிறேன்னு சொன்னாங்க. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி நேற்றுங்க ஒரு பையனை வந்து ஒரு சின்ன அன்எக்ஸ்பெக்டட் இது நடந்து, அதனால் அது இதாகலை. லக்கிலி அந்த பையனை கண்டுபிடிச்சாச்சு, காட்ஸ் கிரேஸ். ஸோ அந்த இது பண்ணலை. என்னுடைய நேரம் வந்து ரொம்ப ஒரு பிரயோஜனமாக இங்கே நான் பயன்படுத்தலை அப்படிங்கிற ஒரு சின்ன வருத்தம். நான் அது வந்து அது குறை சொல்கிறதுக்குன்னு இல்லை, இந்த சூழ்நிலைகள் ஏதோ அமையாமல் போயிடுச்சு. இதுதான் என்னுடைய சோசியல் அப்ஜெக்டிவ். எங்கே வாய்ப்பு கிடைக்குதோ அவங்க மோட்டிவேஷன் பண்ணுறது, டெக்னாலஜி ஷேர் பண்ணுறது. இன்னைக்கு இது 3வது ஸ்பீச். ஆக்சுவலி யாருன்னே தெரியாது. தோஹாவில் உள்ள ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி, நம்ம தமிழர் ஒருத்தர் அங்கே பெரிய பதவியில், அவர் அங்கே இருக்கும்போது என்னுடைய ஸ்பீச்சை கேட்டு உங்களை மிஸ் பண்ணிட்டேன் சார், நீங்கள் எனக்கு ரிமோட்டாக ஸ்பீச் கொடுங்கன்னு சொல்லி அவங்களுக்காண்டி ஒரு ஸ்பீச் ப்ரிப்பேர் பண்ணி இன்றைக்கி மத்தியானம் அவங்களுக்காண்டி கொடுத்துட்டு வந்தேன். நிறைய நான் வந்து ஏஐயை வந்து நம்ம மக்கள் எப்படி அடாப்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு நிறையா சொல்லிட்டு வரேன். ஏன்னா வந்து தட் இஸ் த ஃப்யூச்சர். எல்லாமே கொஞ்சம் இதாக இருந்துகிட்ருக்காங்க. எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அதை தான் சொல்லிட்டு வர்றேன். இப்போ நான் வந்து கிளம்பி ஒரு 25 மாதம் ஆயிடுச்சு. டெக்சாஸ்லேருந்து ஆரம்பித்தேன். டெக்சாஸ், மெக்சிகோ, பிலிஸ், குவாட்டமாலா, எல்சாவடர், ஹண்டூரஸ், நிகரகுவா, கோஸ்டரிக்கா, பனாமா. தீஸ் ஆர் ஆல் த சென்ட்ரல் அமெரிக்கன் கண்ட்ரி. தென் பனாமாவிலேருந்து சவுத் அமெரிக்கா, கொலம்பியா, ஈக்குவடார் அண்ட் பெரு. பெருவிலேருந்து ஐ கிராஸ் த என்டையர் அமேசான் ரிவர். அது வந்து ஒரு கின்னஸ் ரெக்கார்டு. ஏன்னா வந்து 45 நாள் 7 கார்கோ போட்டில், ரொம்ப பழைய 1970s போட்டு வித் பைக். வெரி வெரி பேர் மினிமம் லாஜிஸ்டிக்ஸ், நினச்சே பார்க்க முடியாது. 3 நாட்டை கடந்து ஃப்ரெஞ்ச் கயானா, சுரினேம் அண்ட் கயானா அங்கே போனேன். அங்கேருந்து ஒரு 2500 கிலோமீட்டர் இன்டீரியர் அமேசான் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே ட்ரைவ் பண்ணி திரும்பி பிரேசில் வந்து, பிரேசிலோடைய சவுத்து வந்து அங்கேருந்து ஐ வென்ட் டு பராகுவேலேருந்து த்ரூ சாக்கோ டெசர்ட் விச் இஸ் 900 கிலோமீட்டர், ஒரு மாதிரி யூனிக் டெசர்ட் இன் த வேர்ல்டு. ஃப்ரம் தேர் ஐ வென்ட் டு பொலிவியா டு Argentina to Uruguay back to Argentina, then traveled the entire Amazon, Patagonia all the way to Antarctica. அங்கே போகும்போது ஒரு 400 கிலோமீட்டருக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடெண்ட் ஆகி என்னோடய ஷோல்டர்
ப்ராப்ளம், ஷோல்டர் வந்து டிஸ்லோகேட் ஆயிடுச்சு. ஒரு 2 வாரம் எனக்கு கண்ணு தெரியல. ஐ வாஸ் இன் ஐசியூ ஃபார் 3 வீக்ஸ். இந்த இடத்துல வந்து யாராக இருந்தாலும் 100% ட்ராவலை குவிட் பண்ணியிருப்பாங்க. இன்றைக்கி இந்த போன் வந்து டிஸ்லோகேட் ஆகிருக்கு பெர்மனண்ட்டாக. அங்கே நம்ம இந்தியன்ஸ் கிடையாது, ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, எந்த சப்போர்ட்டும் இல்லை. 3 வாரம், கிட்டத்தட்ட 4 வாரம் ஆயிடுச்சு. ஒரு உடஞ்ச பைக்கோட, உடஞ்ச ஷோல்டரோட 4000 கிலோமீட்டர் -5 டிகிரி 0 டிகிரி டெம்பரேச்சரில் அண்டார்டிகாவிலேருந்து சிலியோட கேபிட்டல் சாண்டியாகோ போய் பைக்கை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு அங்கேருந்து ஐ ஷிப் த பைக் டு ஸ்பெயின் மெட்ரிட். ஏன்னா வந்து சென்ட்ரல் அண்ட் சவுத் அமெரிக்கா முடிச்சாச்சு. தென் ஐ வாண்டட் டு ஸ்டார்ட் ஆஃப்ரிக்கா. டு கோ டு ஆஃப்ரிக்கா ஐ ஷிப் த பைக் டு யூரோப், ஸ்பெயின். அங்கேருந்து ஸ்பெயின், போர்ச்சுகல், cross the Gibraltar Bay, enter into Morocco, then entire Sahara cross பண்ணி வெஸ்டர்ன் சஹரா, மொரிட்டேனியா, செனகல், தி காம்பியா, கினி பிசாவ், கினி கொனக்கரி, சீரோலியோன், லைபீரியா, ஐவரி கோஸ்ட், மாலி, புர்கினா ஃபாசோ, கானா, டோகோ, பெனின், நைஜீரியா, கேமரூன், கபோன், ஈக்குவடர் கினி, ஆர் காங்கோ, டி காங்கோ, அங்கோலா, நமீபியா, போஸ்வானா, சவுத் ஆஃப்ரிக்கா, லொசோட்டோ, ஸ்வாசிலேண்ட், மொசாம்பிக், ஜிம்பாப்வே, ஜாம்பியா, மலாவி, தன்சானியா, புருண்டி, ருவாண்டா, உகாண்டா, கென்யா, 37 ஆஃப்ரிக்கன் கண்ட்ரி. அதில் வந்து சென்ட்ரல் அண்ட் வெஸ்ட் ஆஃப்ரிக்கா இஸ் எக்ஸ்ட்ரீம்லி டிஃபிகல்ட். அங்கேருந்து ஐ ஷிப் த பைக் ஃப்ரம் கென்யாவிலேருந்து ஐ ஷிப் த பைக் டு சலாலா, ஒமான். பெஞ்சு அதில் ஒரு 10 நாள் போயிடுச்சு, அங்கே தங்குற மாதிரி ஆயிடுச்சு. பட் ஐ ஹவ் கிவன் லாட் ஆஃப் ஸ்பீச் இன் ஒமான், இந்த நிறைய ஊரில். ஒமான், தென் துபாய், UAE to Saudi to Qatar back to Saudi, then Bahrain, back to Saudi. From there I come here Kuwait. இப்போ அடுத்து எங்கே போகிறது, எப்படி போகிறேன்னு தெரியல. மேபி ஐயா கிட்ட தான் கொஞ்சம் ஒரு ஹெல்ப் கேட்கணும். ஏன்னா என்னுடைய ஈராக் விசா வந்து ஒன்றுமே வரல. அப்ளை பண்ணி 15 நாள் ஆச்சு. ஒரு 2 எம்பசிக்கு போயிட்டு அவங்க வந்து யூ ஹேவ் டு வெயிட் அப்படிங்கிறாங்க, ஒரு பதிலும் சொல்ல மாட்டாங்க. இப்போ ஈராக்கு நான் போக முடியாட்டி எனக்கு இங்கே மிடில் ஈஸ்ட்டை விட்டு வெளியில் போகிறதுக்கு ஒரே வழி வந்து ஐ ஹேவ் டு கோ த்ரூ சிரியா, ஜோர்டான் அண்ட் சிரியா. சிரியாவில் வந்து இப்போ அங்கே இன்னும் பார்டர் ஓப்பன் பண்ணலையா. இப்போ வந்து ஐ எம் ஸ்டக்கு. இங்கிட்டும் போக முடியாது, இப்படியும் போக முடியாது. ஸோ என்ன பண்ணுறேன்னு தெரியல. இங்கேருந்து ஷிப் பண்ணலாமான்னு பார்த்தா இங்கே வந்து அந்த ஏர் கார்கோவில் வந்து இன்னும் பெரிய ஃப்ளைட்லாம் இன்னும் ஆரம்பிக்கலையா. ஸோ பைக் அதில் அனுப்ப முடியாது. கண்டெய்னர் இது வந்து வெரி அன்சர்டன் இங்கேருந்து அனுப்புறது. ஸோ நவ் ஐ எம் திங்கிங் திரும்பி சவுதி போயிட்டு அப்படியே ஜோர்டான் வரைக்கும் போய் ஜோர்டான்லேருந்து லேண்ட் வழியாக பைக்கை டர்க்கிக்கு அப்ளை பண்ணி ஷிப் பண்ணிவிட்டு நான் ஃப்ளை பண்ணி போயிடலாம் அப்படிங்கிறது அந்த ஒரு ஐடியாவில் இருக்குது. இன்னும் அதுக்கான உள்ள எந்த தகவலும் இல்லை. மேபி ஐ கெட் பேக் டு தம். ஏதாவது அவங்களுக்கு கான்டாக்ட் அந்த இதில் ஏதாவது ஹெல்ப் இருக்குமான்னு. அங்கே போயிட்டு அப்படியே யூரோப் போயிட்டு ஃபுல் என்டையர் யூரோப், then all Asian country. From there I'll go to Australia. Then Australia-லேருந்து I'll go to ship the bike back to Canada. Then I'll go to Antarctica. Antarctica-லேருந்து I ride back to Texas. With this I hope I will cover both the Arctic and Antarctic with all the countries, all the continent as much as I can. Kuwait is my 64th country. என்னோட கோல் வந்து ஒரு 140 to 150 countries போகணும் அப்படிங்கிறது. ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் போகும்போது ஐ கோ வித் டோட்டலி ஓப்பன் மைண்டட், நோ எக்ஸ்பெக்டேஷன், நோ ஜட்ஜ்மெண்ட், நோ ப்ரெஜுடிஸ். ஜஸ்ட் கோ தேர், லுக் அட் த கண்ட்ரி ஆர் ஃபீல் த கண்ட்ரி அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் த கண்ட்ரி ஆஸ் இட் இஸ். ஸோ இதில் வந்து ஜட்ஜ்மெண்ட் கிடையாது, இது குட்டு, அது பேடு, அது பெட்ரு, இது பியூட்டிஃபுல். இது எல்லா ஊர்லேயும் நல்லது கெட்டது இருக்கும். அந்த எண்ணத்தோடு தான் போயிட்டுருக்கேன். இந்த 2 வருஷத்தில் வந்து கிட்டத்தட்ட மரணத்தை ஒரு 3 தடவை ரொம்ப நியர் டெத்தில் சந்திச்சிருக்கேன். தப்பிச்சு ஒரு ஃபிஷிங் போட்டில் விற்று 6 மணி நேரம் கடலுக்குள்ள பேக் வழியாக தப்பிச்சு. யூ ஜஸ்ட் நேம் இட், வாட் எவர் ப்ராப்ளம் தட் யூ குட் ஃபேஸ் த்ரூ ட்ராவல், ஐ ஃபேஸ்ட் எவ்ரிதிங் ஆல்ரெடி. பட் ஒவ்வொரு இதுவுமே வந்து என்னை வந்து இன்றைக்கி ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ராங்கான மனுஷனாக, எனக்கு பயமே இல்லை, மரணத்தை பற்றி பயமே இல்லை. இந்த வாரம் ஆரம்பிக்கும் போது ஒரு 10 பேர் வந்து மிடில் ஈஸ்ட்டுக்கு வெஸ்டர்னர்ஸ் வந்திருந்தாங்க. அவங்க ட்ராவல் பண்ணுறதுக்கு எல்லோரும் போயிட்டாங்க, தப்பிச்சு போயிட்டாங்க. வார் போட்டோடனே எல்லாம் ஷிப் பண்ணிவிட்டு இப்போ யூரோப்புக்கு போயிட்டாங்க. என்னையும் பயமுறுத்தினாங்க, நீ வந்து யூஎஸ் பாஸ்போர்ட் ஹோல்டர், உன் பைக்கு யூஎஸ் பைக்கு, இட் இஸ் வெரி டேஞ்சர் அப்படின்னு. நான் வந்து இந்த பயணத்துக்காக 2-3 வருஷங்கள் வந்து தயார்படுத்தி வந்திருக்கேன். ஒரு சின்ன ஒரு சூழ்நிலைக்காண்டி இதை விட்டுட்டேன்னா இன்னொரு முறை இந்த ரீஜனுக்கு என்னால் பைக்கில் வர முடியாது. ஏன்னா இது வந்து வெரி வெரி டிஃபிகல்ட். ஸோ இதை விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் வந்து என்னுடைய பிடிவாதத்தினால, அதுதான் என்னுடைய சிக்னேச்சர்.
ஸோ இன்னைக்கு உங்கள் முன்னாடி நான் இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருக்கேன்னா அதுக்கு என்னுடைய வாழ்க்கை பயணத்துலேருந்து நான் வச்சுக்கிட்ட ஒரு 5 காரணங்கள், இல்லாட்டி என்னுடைய 5 பிரின்சிபிள். அதான் என்னுடைய இது. நம்பர் 1, நெவர் லெட் யுவர் சிச்சுவேஷன் டிசைட் த டெஸ்டினி. உங்களுடைய சூழ்நிலை உங்களுடைய வாழ்க்கையின் லட்சியத்தை முடிவு பண்ணக்கூடாது. ஏன்னா சூழ்நிலைங்கிறது நிரந்தரமற்றது. அப்போக்கப்போ ஒன்று வந்துக்கிட்டே தான் இருக்கும். அந்த சூழ்நிலைக்காக நம்ம வாழ்க்கையை இது பண்ணோம்னா நம்மளுடைய லட்சியமே அந்த சூழ்நிலை தாண்டுறதுங்கிற மாதிரியே தான் இருந்துக்கிட்டு இருக்கும். ஒரு பெரிய லட்சியத்தை நோக்கி போக முடியாது. என் வாழ்க்கையில் வறுமைங்கிறதுல நான் இருந்தேன்னா 5ஆம் கிளாஸோட நானும் அப்படியே போயிருந்திருப்பேன். இல்லை ஹை ஸ்கூலோட போய் மெட்ராஸில் ஒரு கடையில் வேலை பார்த்துட்டு மிஞ்சி போனால் இப்போ ஒரு பெட்டி கடை ஏதாவது வச்சுருக்கலாம். இல்லை இன்ஜினியரிங் முடித்து ஈபியில் சேர்ந்துருந்தேன்னா இன்றைக்கி என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூப்பர் இன்ஜினியராக இருந்து அடுத்த வருஷம் ரிட்டையர்ட் ஆக போகிறாங்க. கொஞ்சம் லஞ்சம் வாங்கி ஒரு 2 வீட்டை கட்டி பிள்ளைங்களை படிக்க வச்சு கொஞ்சம் நகையை போட்டு கல்யாணம் பண்ணிவிட்டு அடுத்து ரிட்டையர்ட் ஆகும்போது என்ன பண்ணலாம்னு அப்படியே குழம்பு போய் உட்காந்துருக்கலாம். டோன்ட் ஃபோக்கஸ் ஆன் திங்ஸ் விச் இஸ் நாட் இன் யுவர் கண்ட்ரோல். அது இல்லை, இது இல்லை, அது இருந்திருக்கலாம், இது இருந்திருக்கலாம், நிறைய இருந்திருக்கலாம். யூ ஹாவ் கண்ட்ரோல் ஓவர் இட். நத்திங். இந்த வாரை பற்றி என்கிட்ட கண்ட்ரோல் இல்லை. எனக்கிட்ட என்ன கண்ட்ரோல் இருக்கோ அதை மட்டும்தான் நான் ஃபோக்கஸ் பண்ண முடியும். லைஃப்பில் புவர் ஃபேமிலி, அப்பா அம்மா படிக்கலை, வசதி இல்லை, இது எல்லாம் என்னை சார்ந்திருந்த என்னை சூழ்ந்திருந்த ஒரு நெகட்டிவான ஒரு சூழ்நிலை. நான் அதில் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தேன்னா பண்ணவே முடியாது. இன்றைக்கி இங்கே வந்திருக்க முடியாது. என்னுடைய ஃபோக்கஸ் வாஸ் படிக்கிறது என் கண்ட்ரோல், டிசிப்ளினாக இருக்கிறது என் கண்ட்ரோல், சிம்பிளாக இருக்கிறது என் கண்ட்ரோல். அதை ஒரு ஃபுல்லஸ்ட் எக்ஸ்டெண்டுக்கு எடுத்துக்கிட்டேன். ஸோ பாயிண்ட் நம்பர் 2, நெவர் ஃபோக்கஸ் ஆன் திங்ஸ் விச் இஸ் நாட் இன் யுவர் கண்ட்ரோல். பாயிண்ட் 3, நெவர் அஃப்ரைட் டு ஃபெயில். டிப்ளமா ஃபஸ்ட் இயரில் 3-4 படத்தில் ஃபெயில் ஆனவொன்னே கிவ் அப் பண்ணியிருந்தேன்னா இன்றைக்கி சிலிக்கன் வேலி போயிருக்க முடியாது. ஆக்சிடெண்ட் ஆகி ஷோல்டர் உடஞ்சி கண்ணு தெரியாமல் 2 வாரம் இருக்கும்போது போதும்னு நினச்சிருந்தேன்னா இன்றைக்கி உங்களை சந்திச்சிருக்க முடியாது. நெவர் அஃப்ரைட் டு ஃபெயில். என் வாழ்க்கையில் என்னுடைய சில சாதனைகள் எல்லாத்துக்கும் காரணம் என்னுடைய ஃபெயில்யூர் தான். ஃபெயில்யூர் இஸ் த ட்ரூ ஜென் மாஸ்டர் டு டீச் த லைஃப் லெசன், நாட் த சக்ஸஸ். ஃபெயில்யூர் தாண்டி நெவர் அஃப்ரைட் டு ஃபெயில். ஃபெயில்யூர்லேருந்து அதை எப்படி நம்ம ஃபெயில் ஆகி அதிலேருந்து எப்படி நம்ம ரியாக்ட் பண்ணுறோங்கிறதான வழியாக. ஃபெயில்யூர் இஸ் நாட் த ப்ராப்ளம். லேர்ன் ஃப்ரம் தம், ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப், ரைஸ் அகெயின். தட்ஸ் நம்பர் 3. நம்பர் 4, be a warrior. When you have some plan, have some objective, don't expect everything will go smooth as per your plan. Always expect unexpected. இந்த ட்ரிப்புக்கு நான் 2 வருஷம் 3 வருஷம் ப்ரிப்பேர் பண்ணேன். நிறைய வீடியோ பார்த்தேன், மற்றவங்க ட்ராவல் பண்ணுறதுலாம் என்னென்னமோ பண்ணேன். தென் ஐ ரியலைஸ்ட் ஐ டோன்ட் ஈவன் ப்ரிப்பேர் ஃபார் 10%. ஒரு கிளாஸ் ரூமில் அவர் ஒரு பெரிய டெலிகேஷன் கூட மீட்டிங் போட்டுக்கிட்டு இருந்தார், எல்லாம் கோட் ஷூட் போட்டுக்கிட்டு. இவர் என்னை பார்த்தாரு. ஆனால் அங்கே மீட்டிங் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் அவங்களுடைய செக்ரட்டரி கூப்பிட்டு எங்கே அந்த மைக்ரோசாஃப்ட் ஆள் வந்துட்டாரா இல்லையா அப்படின்னு கேட்டாங்க. அவர் அங்கே உட்காந்துருக்காருன்னா இவரா அப்படின்னு. ஆமாம் அவர் தான். ஸோ அவருக்கே ஒரு இதாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்கிட்ட பேசிட்டு ஒரு 15 மினிட்ஸ் என்கிட்ட பேசினதுக்கப்புறம் அவங்க செக்ரட்டரியை கூப்பிட்டு அரேஞ்ச் ஃபார் அ ப்ரெஸ் மீட் அப்படின்னு சொன்னார். த என்டையர் நேஷ்னல் ப்ரெஸ் மீட். இதே பேண்ட்டு என்கிட்ட இருக்கிறது 2 டிஷர்ட் 2 பேண்ட்டு. என்னுடைய கம்ப்யூட்டரும் என்னுடைய மோட்டார் சைக்கிள் தவிர என்கிட்ட எந்த எக்ஸ்பென்சிவ் இதுவுமே கிடையாது. ஐ ட்ராவல் சிம்பிள். திஸ் இஸ் வாட் ஐ ஆம். ஸோ ஏன்னா நான் என்னுடைய ரூட்டை திங்க் பண்ணுன்னு வச்சுங்க. வேர் ஐ கம் ஃப்ரம். திஸ் இஸ் ஆல் அல்ட்ரா லக்ஸரி. வெறுங்காலோட பள்ளிக்கூடத்துக்கு போனேன். ஐ ஹாவ் அ ஷூ. தட்ஸ் மோர் தேன் இனஃப். ஸோ திஸ் இஸ் மை சஜஷன் டு யூ கைஸ். I'll share few picture if time permits. Otherwise, we'll go for a question if anybody. சிங்கார வடிவேலன்னு சொல்லிட்டு அந்த ஒரு அருமையான பேரை வச்சிருக்கீங்க. இந்த பேரை வச்சு உங்களுக்கு ஏதாவது ஒரு இன்சல்ட் ஏதாவது நடந்திருக்கா? அதே போல இந்த 64 நாட்டுல உங்களுக்கு மிகவும் அதிகமான பாதிச்ச எந்த நாட்டில் உங்களுக்கு அதிகமான ஒரு பாதிப்பு ஏற்பட்டது? பாதிப்புனா மனதளவிலும் சரி, அங்க இருக்கிற மக்களை பார்த்தும் சரி, உங்களுக்கு அதிகமா பாதிச்சது எந்த நாடு அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. இந்த கேள்வியை அவாய்ட் பண்ணணும்னு சொல்லித்தான் நான் முதல்ல ஒரு இது சொன்னேன். என்னன்னா ஐ கோ வித் ஓப்பன் மைண்டட். ஐ டோன்ட் ஹேவ் எனி எக்ஸ்பெக்டேஷன். என்னுடைய குட் அண்ட் பேட் எக்ஸ்பீரியன்ஸை நான் டிவைட் பண்ணுறதே இல்லை. எவ்ரி திங் இஸ் அ எக்ஸ்பீரியன்ஸ். இஃப் இட் இஸ் அ குட் எக்ஸ்பீரியன்ஸ், என்ஜாய். இஃப் இட் இஸ் அ பேட் எக்ஸ்பீரியன்ஸ், ட்ரான்ஸ்ஃபார்ம். ஈக்குவலி ப்ரொஃபவுண்ட். நம்ம ஒரு இதை கெட்டதுன்னு அது தப்பாக நினைக்கிறோம். அந்த கெட்டதில் ஒரு சில சமயம் ஒரு மிகப்பெரிய நல்லது இருக்கும். ஸோ நிறைய நாடுகள், எல்லா நாட்டிலையுமே சில கஷ்டங்கள் இதெல்லாம் இருக்கும். கிளாசிக் எக்ஸாம்பிள், உங்கள் ஊருக்கு வரும்போது என்னை படுத்திட்டாங்க பார்டரில். 2 மணி நேரம் ஆச்சு. ஒரு எம்ப்ளாயி ஒரு பேப்பரை தொலைச்சிட்டாரு. அந்த கஸ்டம்ஸ் ஸ்லிப்பு
அவர் எடுத்தரல, விசாவை கொடுத்து அந்த பேப்பர் ஃபோட்டோ காப்பி எடுத்துகிட்டு இப்போ இது பண்ணி கொடுத்துட்டாங்க. கஸ்டம்ஸை கிளியர் பண்ணிவிட்டேன், அடுத்து இன்சூரன்ஸ் கிளியர் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் போலீஸ் ஃபைனல் இதில் வரும்போது அந்த ஸ்லிப் எங்கேங்கிறாரு. எந்த ஸ்லிப்யா? அதான் அங்கே ஒரு கொடுத்துருப்பாங்களே, நான் 4-5 இடத்துல வந்தையா. இல்லை நீ போய் வாங்கிட்டு வா. அங்கே இருந்து திரும்பி வந்து எந்த ஆஃபீஸில் இப்போ கேட்கணும்னு தெரியாமல் ஒவ்வொரு இடமா போய் 2 மணி நேரம் அலக்கழிச்சிட்டாங்க. எதுவுமே சொல்ல தெரியல. அப்படியே உட்காந்து கஸ்டமர்ஸில் அப்படி ஒரு இதை அவங்கள பொறுமையெல்லாம் சோதிக்கும். இப்படி அடிச்சுட்டு அப்படியே எனக்குள்ளே இது பண்ணும்போது அங்கே ஒரு ஆஃபீஸர் பார்த்து வாட்ஸ்அப் ப்ராப்ளம் இந்த மாதிரி சொன்னேன். அவர் இன்னும் அந்த ஸ்லிப்பை எடுத்து அதை ஒரு ஃபோட்டோ காப்பி எடுத்துக்கிட்டு இந்த ஆஃபீஸுக்கு தான் போகணும், அந்த ஆஃபீஸுக்கு 3 தடவை ஏற்கனவே போயிட்டேன், தெர் இஸ் நத்திங், வி டிட் எவ்ரி திங்னே அனுப்பிச்சிக்கிட்டு இருந்தாங்க. அந்த ஃபோட்டோவை கொண்ட காமிச்சு, இது வேணுமாமியா, இதான் உனக்கு கொடுத்தமே, நீ எனக்கு தரல. அது ஒரு திருப்பி ஃபோட்டோ காப்பி எடுக்கும்போது அங்கே போட்டாப்ல. அதுக்கப்புறம் அவங்க பிரிண்ட் பண்ணி எனக்கு கொடுத்தாங்க. வந்து வேலவனுக்கு வந்து நான் வந்து பார்டருக்கு வந்துட்டேன், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவேன்னு சொல்லி மெசேஜ் போட்டு 2 மணி நேரம் ஆச்சு, ஒன்றுமே இல்லை. ஹி வாஸ் பிளானிங் டு கம் அண்ட் மீட் மீ அட் த பார்டர், ஒரு ஏதோ ப்ராப்ளம்னு சொல்லிட்டு. இது நான் எதிர்பார்க்கல. திஸ் இஸ் வாட் இட் இஸ். யூ கோ ஓப்பன் மைண்டட், எவ்ரி எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ நான் இதை வந்து ஒரு விஷயமா சொல்கிறேன் பார்த்தீங்களா, தட்ஸ் வாட் இட் இஸ். ஸோ நிறைய நாட்டில் வந்து எனக்கு கஷ்டமும் இருந்திருக்கு, நல்லா இதுவும் இருந்திருக்கு. நைஜீரியாவில் கொஞ்சம் நிறைய சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணேன். அர்ஜென்டினாவில் இந்த பெரிய ஆக்சிடெண்ட்டு. மொசாம்பிக் என் வாழ்க்கையில் மறக்க முடியாது. நீ 5 நாள் ஜெயிலில் போட்டாங்க, என்னுடைய தப்பே கிடையாது. அந்த நேரம்லாம் வந்து டோட்டலி அன்சர்டன். உன்னால் ட்ராவல் பண்ண முடியுமா என்னன்னு தெரியாது, உன்னோட இது என்னன்னு தெரியாது. இது மாதிரி ஒவ்வொரு நாடுகளும் மலையில், காங்கோவில் வந்து ஒரு 60 கிலோமீட்டர் கிடக்கிறதுக்கு 8 மணி நேரம். நான் உயிரோடு அதை தாண்டுவேனானே தெரியல. என்னுடைய ஃபைனல் மெசேஜெல்லாம் கூட ரெக்கார்ட் பண்ணிட்டேன், மனைவிக்கு போய் சேரட்டும் அப்படின்னு. இது மாதிரி எல்லா நாட்டிலையும் அதான் சொன்னல, மரணத்தை தவிர நிறைய எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். இது ஒரு நாடு 2 நாடு இல்லை, ஒவ்வொரு நாடும் அந்தந்த இதுக்குள்ளதை கொடுக்கும். சில இதில் கூட இருக்கும், சில இதில் குறைய இருக்கும். நான் வந்து அந்த ஜட்ஜ்மெண்ட்டே பண்ணுறதில்லை. என்னுடைய ஒன் ஆஃப் த அப்ஜெக்டிவ், நோ ரேட்டிங். ஐ எம் நாட் அ ரிவ்யூவர், ஐ எம் அ ட்ராவலர். எவ்ரி கண்ட்ரி இஸ் எ பியூட்டிஃபுல் கண்ட்ரி, எவ்ரி கண்ட்ரி இஸ் குட் ஆன் இட்ஸ் ஓன் வே. You just go with the open-minded. You are not there to judge or compare or review. Just take whatever it is. Some you like, some you may not like it. Treat that as an experience. அந்த மக்களை பார்த்து உங்க மனசுல பாதிச்ச எல்லா இடத்துலையுமே மக்கள் கூட குறைய எல்லாமே இருப்பாங்க. ஒரு கண்ட்ரி வந்து நான் ஸ்டாண்ட் அவுட் பண்ணணும், உங்களோட கேள்விக்காக சொன்னீங்கன்னா, எனக்கு ரொம்ப ஒரு பாதித்த நாடு மக்கள் வகையில் வந்து புர்கினா ஃபாசோ. நீங்கள் நிறைய யூடியூப்லாம் பார்த்துருப்பீங்க, இந்த இப்ராஹிம் தராரே அவர் வந்து இது நிறைய வீடியோ வந்து அது ஃபேக் வீடியோ. அந்த கண்ட்ரியோட சூழ்நிலை வந்து எக்ஸாக்ட்லி நாட் வாட் யூ ஆர் சீயிங் இன் யூடியூப். அந்த நாட்டுடைய மக்கள் வந்து அந்த வறுமை, அவங்களுடைய அந்த ஹம்பிள்னஸ், இது வந்து என்னை ரொம்ப பாதிச்சிருக்கு. ஒருவேளை நான் திரும்பி போகணும், ஒரு கண்ட்ரியில் போய் ஏதாவது ஒன்று பண்ணணும்னா, ஐ மே கோ டு புர்கினா ஃபாசோ, தட் ஐ வாண்டட் டு டூ சம்திங் ஃபார் தம். அங்கே வந்து ரொம்ப இது பவர்ட்டி, வெரி வெரி பேக்வேர்ட். நான் வெளியில் போய் சாப்பிட்டேன்னா கட்டாயம் எனக்கு ஃபுட் பாய்சனிங் ஆகிரும். ஸோ என்ன இது வந்து அதனால் சாப்பிடாமலே இருந்துக்கிட்டே இருந்து, வெயில் வந்து 100+ டிகிரி ஃபாரன்ஹைட் எவ்ரி டே. ரோடு கிடையாது. எக்ஸ்ட்ரீம் இது பண்ணி பார்டரை வந்து கிராஸ் பண்ணிவிட்டு அப்படியே போகும்போது ஒரு ஆற்று மணலுக்குள்ளேயும் மலையிலையும் இப்படி ஏறி போகும்போது ஒரு 5 கிலோமீட்டரில் எனக்கு வந்து ஹீட் ஸ்ட்ரோக் வந்து ஆல்மோஸ்ட் கார்டியாக் அரெஸ்ட் ஆகி கோமாவுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஐ கொலாப்ஸ்ட். இந்த மக்கள் தான் வந்து என்னை, அவங்க அந்த ஆஃப்ரிக்கா அந்த பக்கத்தில் மாடு மேய்ச்சி இருந்த லோக்கல் மக்கள், அவங்க பார்த்து தே தாட் தட் ஐ அம் டெட். அப்புறம் என்னை தூக்கி கொண்டாந்து ஒரு மரம் நிழலில் இலையெல்லாம் பறித்து போட்டு அந்த உட்கார வச்சு தண்ணியை ஊற்றி, இட் டுக் ஆல்மோஸ்ட் 2 hours டு கெட் மை ஹார்ட் பீட்டிங் பேக். எங்கள் மனைவி என்ன சொன்னாங்கன்னா, அவங்க ஒரு நியூராலஜிஸ்ட், அவங்க வந்து யூ ஆர் 10 minutes அவே ஃப்ரம் டெத். இது வந்து அந்த புனித் ராஜ்குமார், இந்த கன்னட ஆக்டர் இறந்த அதே கண்டிஷனுக்கு நான் ஒரு 10 நிமிஷம் முன்னாடி, அது கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் முன்னாடி நான் கொலாப்ஸ் ஆனதுனால ஐ டிடன்ட் கோ இன்டு கோமா, அதர்வைஸ் ஐ வுட் ஹவ் கான் இன்டு கோமா அண்ட் தென் கார்டியாக் அரெஸ்ட். நான் வந்து அந்த அமேசான் நதியை 6000 கிலோமீட்டர் கடந்தேன், 45 நாள். 7 கார்கோ போட்டு இப்படி தான் இருக்கும். டோன்ட் அஸ்யூம் தட் இட் இஸ் அ ஃபார்மல் போர்ட்டு, ரேம்ப் இருக்கும், லோடிங் அன்லோடிங் ப்ராசஸ் ஒன்றும் கிடையாது. எல்லாமே ப்ரூட் ஃபோர்ஸ். பைக்கு சும்மா ஒரு கட்டையில் வச்சு சில சமயம் ஒரு போட்லேருந்து அந்த வழியாக இன்னொரு போட்டுக்கு போகணும். இட் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி டிஃபிகல்ட். ஒரு இதே ஸ்டாண்டர்டே கிடையாது. இது எப்படின்னா, அந்த அமேசான் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே எல்லாமே வந்து உங்களுக்கு நீர்வழி போக்குவரத்து தான், ரோடே கிடையாது. த லாஸ்ட் சிட்டி இஸ் கால்டு யுரிமாகஸ் இன் பெரு. அதுலேருந்து ஒரு பெரிய ஏரியா அமேசான் இதில் வந்து ரோடே கிடையாது.
ஏதாச்சும் ஒரு சின்ன வேலை செய்யும்போது எங்க அம்மாலாம் அந்த காலத்துல எல்லாம் ஏதாச்சும் ஒண்ணு மிக்ஸ் பண்ணுவாங்க. மிக்ஸ் பண்ணும்போது நாங்க இப்ப உள்ள என்ன சொல்லுவோம்னா, நீங்க ஒரு வில்லேஜ் விஞ்ஞானிமா அப்படின்னு சொல்லுவோம். ஆனா உண்மையிலேயே நீங்க தான் சார் வில்லேஜ் விஞ்ஞானி. ஏன்னா ஒரு வில்லேஜ்ல பிறந்து இந்த அளவுக்கு யுஎஸ்ல போய் இவ்வளோ கண்டுபிடிப்புகள் நிறைய கண்டுபிடிச்சு நீங்க வந்து இங்க குவைட்ல வந்து 64வது கண்ட்ரியா எங்களை சந்திக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, மகிழ்ச்சியாவும் இருக்கு. நீங்க ஒரு வருத்தப்பட்டீங்க. என்னால நிறைய தமிழ் மக்களை சந்திக்க முடியல அப்படின்னு சொன்னீங்க. ஆனா இங்க உள்ள காலகட்டம் என்னன்னா, இப்ப இந்த போர் நடக்கிறதுனால வெளியில எதுவுமே யாருமே கூட்டங்கள் சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஆர்டர் போட்டதுனால தான் சந்திக்க முடியாத வாய்ப்பா இருந்திருக்கு. வேற ஒண்ணும் இல்லை. இல்லாட்டினா நீங்க நல்லா உங்களோட ஸ்பீச் வந்து நிறைய யுனிவர்சிட்டி எல்லா இடத்துலயும் போய் கொடுத்துருப்பீங்க. அப்புறம் நெக்ஸ்ட் என்னன்னா சார், இப்ப நீங்க எத்தனை கிலோமீட்டர் கடந்து வந்திருக்கீங்க பைக்ல மட்டும்? பைக்கில் ரோட்லேயே வந்து ஒரு 80,000 கிலோமீட்டருக்கு மேலே வந்திருக்கேன். அப்புறம் இந்த தண்ணியில் பைக்கோடு நான் கடந்தது அது ஒரு 10,000 கிலோமீட்ரு. நான் ஷிப் பண்ணதெல்லாம் சேர்க்கலை. ஸோ கிட்டத்தட்ட 90,000 கிலோமீட்டருக்கு மேலே நான் கடந்திருக்கேன்னு நினைக்கிறேன் பைக்கில். ட்ராவலிங் போட்டிருக்காது, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டிஜிட்டல் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு போட்டிருக்கு. கிட்டத்தட்ட 64 நாடு போயிருக்கீங்க. இதில் 50% அச்சீவ் பண்ணியிருக்கீங்களா? ஐ திங்க் தெர் இஸ் எ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். தட் இஸ் நாட் மை மிஷன். மை மிஷன் நான் சொன்னல, சோசியல் அப்ஜெக்டிவ் அண்ட் பர்சனல் அப்ஜெக்டிவ். என்னுடைய பர்சனல் அப்ஜெக்டிவ் வந்து அடையாளம் தொலை ஆத்மாவாகு. சோசியல் அப்ஜெக்டிவில் வந்து எனக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது என்னுடைய நாலேஜை ஷேர் பண்ணிக்கிடுவேன். ஐ டோன்ட் ஹாவ் கோல், ஐ டோன்ட் ஹாவ் அப்ஜெக்டிவ், ஐ டோன்ட் ஹாவ் டு ப்ரூவ் எனி திங். வாய்ப்பு கிடைச்சா ஷேர் பண்ணுவேன் அன்கண்டிஷனலாக. அதன் மூலமாக தான் 29 யூனிவர்சிட்டியில் பேசியிருக்கேன். ஒரு 135 கம்பெனியில் ஸ்பீச் கொடுத்துருக்கேன். 19 கவர்மெண்ட் மினிஸ்டர்ஸை மீட் பண்ணியிருக்கேன். ஒரு 30 டெலிவிஷன் இன்டர்வியூ, நியூஸ் பேப்பர், இதெல்லாம். நீங்கள் அச்சீவ் பண்ணிட்டீங்களா இல்லையாங்கிறது வந்து என்கிட்ட கோலே இல்லையே, அப்புறம் எதுக்கு நான் அச்சீவ் பண்ணணும்? I just go along the flow. I have no plan, no agenda, no target. Every day go along the flow. ஓவராலா ஒரு பொதுவான ஒரு அட்வைஸ் வர்றது கருத்தோ இப்படிதான் இருக்கணும் அப்படி ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதை எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க. இந்த கொஸ்டினை நேற்று அன்னைக்கும் கேட்டாங்க. அந்த அம்மா இந்த மாதிரி தான் கேட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், அவங்க நல்லா திட்டுவாங்க. ஓகே ஓகே, அவங்க என்கிட்ட திட்டு வாங்கினாங்க. ஏன்னா வந்து இப்போ இன்றைய இளைஞர்களுக்கு வந்து ப்ராப்ளமே இளைஞர்கள் இல்லையே, நீங்கள் தானே, பெற்றோர்கள் தானே. ஏன்னா நம்ம வந்து நம்ம அதான் சொன்ன, நான் பேசும்போதே சொன்னேன் பார்த்தீங்களா, இங்கே வந்து நீங்கள் எல்லாம் கஷ்டப்படுறீங்க, உங்களுடைய சூழ்நிலைகள் அதெல்லாம். ஆனால் அவங்க வீட்டில் அங்கே என்னென்னா, எங்கள் அப்பா துபாய் கல்ஃபில் இருக்கார். அவருக்கு வந்து உடனே இங்கே டிரைவராக இருப்பார். கஷ்டப்பட்டு பையன் டூக்கு கேட்டிருக்கேன், அவன் வாங்கி கொடுக்கணும். டூக்கு எதுக்கு அவனுக்கு? ஃபார் வாட்? இல்லை, இங்கே நமக்கு இல்லை, அதனால என்ஜாய் பண்ணணும். இந்த கான்செப்ட் வர வர எதுவுமே எளிதாக கிடைச்சா அதனுடைய வேல்யூ கிடையாது சார். நான் எனக்கு அந்த ஸ்பீச்சில் சொன்னேன். நான் ஹைஸ்கூல் போகும்போது ஒரு தூக்குச்சட்டி வந்து எனக்கு ஒரு பெரிய இதாக இருந்தது. அலுமினிய தூக்குச்சட்டியில் வெஞ்சனத்தை வச்சு கொண்டு போகும்போது அப்படியே ஆடி சிந்தி சளிச்சு போயிடும். என்னுடைய அப்ஜெக்டிவே அந்த நேரத்தில் ஒரு நல்ல ஸ்டெயின்லெஸ் தூக்குச்சட்டி, வெஞ்சன கிண்ணம் டைட்டாக மூடுற மாதிரி ஒன்று, டிஃபன் கேரியர் கூட கிடையாது, ஒரு தூக்குச்சட்டி. அதுக்கு நானும் எங்கள் ஆத்தாவும் சேர்ந்து 4 மாதம் ஒரு ப்ராஜெக்ட் போட்டு கோழிக்கு அடகு வச்சு குஞ்சு பொறிச்சு வந்தோம். அதனால தான் எனக்கு வந்து இன்றைக்கி வந்து எப்படி சார் நீங்கள் எவ்வளோ சிம்பிளாக இருக்கீங்கன்னு கேட்குறாங்க. பிகாஸ் ஐ அப்ரிஷியேட் எவ்ரி திங் வாட் ஐ ஹாவ். எல்லாமே கடினமாக வரும்போது அதனுடைய அருமையே வேறு. ஒரு இங்கிலீஷில் ஒரு அழகான பழமொழி இருக்குது, த கார் யூ ஏர்ன் ரன்ஸ் 2 years longer than the car you get அப்படின்னு. நம்மளே போராடி உழைச்சி வரும்போது அதனுடைய அருமையே வேறு. அதே இது ஈஸியாக கிடச்சிச்சுன்னா அந்த அருமையே வேறு. இந்த காலத்து இளைஞர்கள் எல்லாருமே எப்படி வளர்க்கப்படுறாங்கன்னா, எல்லாமே ஈஸியாக கிடைக்குது. எனக்கு கிடைக்காது, நான் பண்ண முடியாது, நான் பண்ண முடியாத என் பையன் மூலமாக பண்ணணும், எனக்கு கிடைக்காதெல்லாம் என் பையனுக்கு கிடைக்கணும். அது போக எனக்கு வாய்ப்பு கிடைச்சா என் பையனுக்கும் அவனுடைய பையனுக்கும் அந்த அடுத்த பையனுக்கும் சொத்து சேர்த்து வச்சிடணும். இதை நோக்கி ஓடும்போது அவனுக்கு வந்து நீங்கள் வீடு இல்லாமல் வாடகை வீட்டில் இருந்திருப்பீங்க, இப்போ கஷ்டப்பட்டு ஒரு வீட்டை கட்டி கொடுத்துட்டீங்க. அவருக்கு பிறக்கும் போதே அவருக்கு சொந்த வீடு இருக்குது. அப்போ வந்து வீடுங்கிறது அவருக்கு பொருட்டே இல்லை, அதுக்கு மேலே தான் பார்ப்பாரு. அவர் எதை பார்ப்பாரு? BMW கார் வேணும். BMW கார் வந்துச்சுன்னா ரோல்ஸ் ராய்ஸ் பார்ப்பாரு. ரோல்ஸ் ராய்ஸும் வந்துச்சுன்னா ப்ரைவேட் ஜெட்டு கிடைக்குமான்னு பார்ப்பாரு. எது இல்லையோ அதை நோக்கி தான் போகும். ஸோ இளைஞர்கள் வந்து அவங்களெல்லாம் குறை சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை சார். இப்போ உள்ள இளைஞர்களுடைய ஒரு பிரச்சனையே எல்லாமே எளிதாக கிடைக்கிறதுனால அவங்களோட மைண்ட் செட் போயிடுச்சு. எதுவுமே ஈஸியாக கிடைச்சிட்டா அதனுடைய அருமையே தெரியாது.
பெற்றோர்கள் எப்படி குழந்தைய வளர்க்கணும்னு கேட்டால் 2 மட்டும் சொல்லி கொடுத்தா போதும், மனித நேயமும் தன்னம்பிக்கையும். மிச்சமெல்லாம் அவங்க தான் பண்ணணும். why you want to live their life, why you want to work on behalf of them, let them live their life. அந்த வாழ்க்கைங்கிறது வந்து உட்காந்து என்ஜாய் பண்ணுறது மட்டுமா வாழ்க்கை? அப்போனா என்ஜாய் பண்ணுறதோட அருமையே தெரியாமல் போயிடும். ஸ்வீட்டாக சாப்பிட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த ஸ்வீட்டுங்கிற இதே போயிடும். அதுதான் நம்ம எல்லாத்தையும் என் பையனுக்கு எல்லாம் கிடைச்சிடணும் கொடுத்தீங்கன்னா அது அருமையே கிடையாது. நீங்கள் தான் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கணும், நான் என்ன பாடுபட்டு எல்லாம் பண்ணி கொடுத்தேன், அது தெரியவே பாருங்கள், உணரவே இல்லை பாருங்கள், இதுவே இல்லை பாருங்கன்னு புலம்பிக்கிட்டு இருக்கணும். அது அவனுடைய குற்றம் இல்லை, உங்களுடைய குற்றம். இந்த காலத்து குழந்தைங்களுக்கு வந்து இப்போலாம் நீங்கள் சஜஷன்லாம் ஒன்றும் சொல்கிறதுக்கே இல்லை. ஏன்னா வந்து இப்போ நடந்து முடிந்த தேர்தலே வந்து அதுக்கு ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள். நம்ம எப்படி நம்ம மக்களை வளர்த்து வச்சுருக்கோங்கிறது வந்து அதுதான் ஒரு கிளாசிக் ரிசல்ட்டு. இந்த காலத்தில் இவ்வளவு டெக்னாலஜிக்கில் இவ்வளவு இருந்த ஒரு சமுதாயம் இவ்வளவு தூரம் ஒரு மழுங்கி போய் ஒரு இவ்வளவு மோசமான சிந்தனையில் இருக்குன்னா நம்ம எல்லாரும் ரொம்ப ரொம்ப பயப்படணும். இதில் போயிட்டு எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுனே தெரியல. ஸோ ஹோப் ஃபார் பெஸ்ட் திங், அவ்வளோதான். ஸோ உங்களோட பேக்ரவுண்ட் வந்து டெக்னாலஜி தான். ஸோ டெக்னாலஜி வைஸ்ல உங்களோட கரியர்ல வாட் ஆர் சம் மைல்ஸ்டோன்ஸ் தட் யூ ஹேவ் அச்சீவ்? தட்ஸ் ஒன் क्वेश्चन. செகண்ட்லி, இந்த ஏஜ்ல கூட ஹவ் ஆர் யூ, எஸ்பெஷலி இந்த மாதிரி ஒரு தேர்ட் வேர்ல்ட் கண்ட்ரீஸ்லாம் போய் இத்தனை டேஸ் நீங்க சர்வ் பண்ணிட்டு பேட் லாஜிஸ்டிக்ஸ், பேட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருக்கும்போது ஹவ் ஆர் யூ கீப்பிங் ஃபிட்? what is your how do you take care of your health? இட்ஸ் a good question. ஃபஸ்ட்டு இது வந்து நீங்கள் டெக்னாலஜிக்கலாக ஏதாவது அச்சீவ் பண்ணியிருக்கீங்களா? இந்த கொஸ்டினுக்கே வந்து ஃபிலாசபிக்கலாக ஆன்சர் பண்ணோம்னா எவ்ரி திங் இஸ் கம்பேரிட்டிவ். இன்னொருத்தரை கம்பேர் பண்ணும்போது என்னுடைய சாதனைகள்லாம் எதுவுமே இல்லை, அதே இன்னொருத்தரை கம்பேர் பண்ணும்போது என்னது வந்து பெரிய சாதனையாக இருக்கும். அதுதான் உலகம். நீ வந்து பணக்காரனா ஏழையான்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தரை கம்பேர் பண்ணும்போது நம்ம பரம ஏழையாக இருப்போம், இன்னொருத்தரை கம்பேர் பண்ணும்போது நம்ம பணக்காரனாக இருப்போம். அதுதான் வந்து அச்சீவ்மெண்ட்டுங்கிறது. ஏன்னா வந்து நான் எதையுமே அச்சீவ்மெண்ட்டுன்னு எடுத்துக்கிறது இல்லை. வி ஆர் லிவிங் அவர் லைஃப். சுந்தர் பிச்சை சிஇஓ ஆகிட்டாரு. ஸோ அது வந்து அச்சீவ்மெண்ட்டாக இல்லையா என்னன்னு சொல்லலாம். ஆமாம், என்னால் ஆக முடியாது, ஒரு கூகுள் தான், ஒரு சிஇஓ தான் ஆக முடியும். ஸோ என்னுடைய வியூவிலேருந்து அதை பார்க்கலாம். அவர்கிட்ட போய் கேட்டால் அவர் என்ன பண்ணுவார்? அவர் அங்கேருந்து வேற ஏதாவது தான் பார்த்துக்கிட்டு இருப்பார். இதுதான் உலகம். ஃபிலாசபிக்கலாக வந்து நான் அந்த இதுக்கெல்லாம் விடுறதில்ல, அதெல்லாம் போய் தாண்டி வந்துட்டேன். பட் ஒரு சில குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, Y2K டைமில் நான் வந்து ஐ ஹவ் டெவலப்ட் எ ப்ரோக்ராம் டு ஸ்கேன் ஆல் த கோடு. Y2Kங்கிறது வந்து உங்களுக்கு தெரியல அது ப்ராப்ளம் என்னென்னு. 2000 அந்த டேட் இது. நிறைய டெலிகம்யூனிகேஷன், நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்து அது ஒரு பெரிய பேனிக்கான சுச்சுவேஷன். அப்போ நான் ஒரு டூல் டெவலப் பண்ணேன். அந்த டூல் வந்து நிறைய சோர்ஸ் கோடை ஸ்கேன் பண்ணி ரிப்போர்ட் கொடுக்கும். அது வந்து ஒரு இதாச்சு. அதுலேருந்து என்னுடைய ஒரு குறிப்பிட்டத்தக்க சொல்லக்கூடிய ஒரு இது அங்கேருந்து வந்தது. அதுக்கப்புறம் நான் மைக்ரோசாஃப்ட் சப்சிடி கம்பெனிஸில் ஒர்க் பண்ணும்போது ஒரு சில பெரிய ஐகானிக் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கேன். அதை லீட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்கேன். சவுதி அரேபியன் சதாரா ப்ராஜெக்ட் வந்து அந்த மாதிரி ஒன்று $25 பில்லியன் ப்ராஜெக்ட்டு. க்ரீன்ஃபீல்டு, 60 ஸ்கொயர் கிலோமீட்டர், டெசர்ட்லேருந்து இன்றைக்கி ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் பெட்ரோகெமிக்கல் பிளான்ட்டு. அதனுடைய என்டையர் கம்ப்யூட்டர் இன்டெகிரேஷன் மிடில்வேர் பிளாட்ஃபார்ம் நான் தான் டிசைன் பண்ணது. இட் இஸ் ஒன் ஆஃப் த சக்ஸஸ்ஃபுல். அதே மாதிரி ப்ளூ கிராஸ் ப்ளூ ஷீல்ட், ஸ்டேட் ஆஃப் மேரிலாண்டோட என்டையர் டேக்ஸ் சிஸ்டம் மாடர்னைசேஷன், இந்த மாதிரி இதெல்லாம் நான் அந்தந்த ஃபீல்டில் ஓரளவுக்கு சில குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ப்ராஜெக்ட்ஸு. அகெயின் அதை நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா, ப்ரொப்ளெக்ஸ்டின்னு ஒரு கம்பெனி ஒரு சின்ன பையன் மெட்ராஸ்லேருந்து வந்து பண்ணியிருக்கானோம்ல, அந்த இதோட கம்பேர் பண்ணிங்கன்னா ஐம் நத்திங், ஒன்றுமே கிடையாது. சில பேர் வந்து அந்த வாய்ப்புகள், அவங்களுடைய திறமை, அவங்களுடைய இதை வச்சு வெளிப்படையாக உலக பிரகாரமான இது எல்லாமே நம்ம எந்த கண்ணோட்டத்தில் பார்க்குறோங்கிறது தானே. என்னுடைய இது நான் வந்த பேக்ரவுண்ட்லேருந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி சில விஷயங்கள் பண்ணியிருக்கேன், அவ்வளோதானே ஒழிய நம்ம இதுக்கு வந்து ஒரே ஸ்கேல் கிடையாதுல்ல. யூ கேனாட் கம்பேர் ஆப்பிள் டு ஆரஞ்சு, அந்த மாதிரி வந்துடும். இந்த டெக்னாலஜி வேர்ல்டுங்கிறது ரொம்ப பெருசு, அதில் நான்லாம் ஒன்றுமே கிடையாது. வாட் ஐ ஹவ் டன் இஸ் வெரி ஃபியூ திங். பெரிய பெரிய இதெல்லாம் இருக்குது. பட் அதே சமயம் வந்து எனக்கு எந்த ஹெசிடேஷனும் இல்லை. என்னுடைய அச்சீவ்மெண்ட் வந்து நோவே இன்ஃபீரியர் தேன் எனி பிக் பீப்புள். ஏன்னா அவங்களுடைய பேக்ரவுண்டை பார்த்தீங்கன்னா என்னை விட கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதிலேருந்து நான் அவ்வளோ தூரம் வந்திருக்கேன்னா தட்ஸ் அ பிக் திங். The people judge the height where you are, but they have to remember the depth where I come from. ஃபிட்னஸ்ஸு, சின்ன பிள்ளையில கூழு குடிச்சு கீரை சாப்பிட்டு இப்படி கஷ்டப்பட்டு வளர்ந்த ஆள் அந்த அந்த ஒரு இது இருக்குது. நல்ல அத்லெட்டு, லாங் டிஸ்டன்ஸ் ஓடுவேன்.
என் கயாக் போட்டிங் போவேன், நிறையா ஐ ப்ளே கிரிக்கெட், டென்னிஸ் அந்த மாதிரி கொஞ்சம். ப்ளஸ் கொஞ்சம் டிசிப்ளின் எந்த ஒரு இதுவும் இல்லை. அந்த இதுதான் அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ பாருங்கன்னா வந்து நாங்கள் வயிறுலாம் இல்லை கிளம்பும்போது, இந்த சவுத் ஆஃப்ரிக்காவிலேருந்து மிடில் ஈஸ்ட் வரும்போது நம்ம மக்கள் சாப்பாடு போட்டு தாக்குன்னு தாக்கி இப்போ ஒரு 2 மாதம் பிரெக்னென்சி மாதிரி ஆயிருக்கு. ஹோப்ஃபுல்லி திஸ் வில் கோ பேக். ஸோ இப்போ வரைக்கும் அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு. லிட்டில் பிட் கான்சியஸாக இருப்பேன், மற்றபடி ஸ்பெஷலாக எதுவும் பண்ணுறதில்ல. எங்களது ஸ்பிரிட் டிராவல்ஸ் அண்ட் கார்கோ நிறுவனத்தின் வேலைக்கு மதிப்பு தந்து இந்த நிகழ்வுக்கு வருகை தந்த உங்கள் அனைவருக்கும் எங்களது நிறுவனம் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறிக்கொள்கின்றேன். இதன் மூலம் அன்பு சகோதரர் சிங்கார வடிவேலர் அவர்களின் பயண அனுபவங்களையும் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான சில கருத்துக்களையும் நமக்கு எடுத்து வைக்கின்றோம். அதே நேரத்தில் நிகழ்ச்சியின் முடிவாக உங்கள் வந்திருக்கக்கூடிய அனைவருடைய வாழ்த்துக்களை நன்றியும் கூறிக்கொள்வதோடு இரவு உணவுக்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. பாலிவுட்டில் அந்த உணவு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். எல்லாரும் நாங்கள் போய் உணவு அருந்திட்டு செல்வது கேட்டுக்கொண்டு இறுதியாக என்னுடைய சார்பாக ஒரு சின்ன ஒரு விளக்கத்தை சகோதரரை கேட்டு, அந்த விளக்கம் எனக்காக இல்லை, என்னென்னா அவங்க வாழ்க்கைனா இப்படி தான் வாழணும், அதன் வழியில் நான் வாழ்க்கையை சென்று கொண்டுகிட்டு போயிட்டுருக்கிறேன், நான் எப்படி வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு மேலைக்கு வந்தேன் அப்படிங்கிற தன்னுடைய பயண அனுபவத்திலையும் தன்னுடைய வாழ்க்கை அனுபவத்தையும் கூறிக்கொண்டிருக்காங்க. உங்களுடைய அனுபவத்திலேருந்து இங்கே இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு நீங்கள் அவங்களோட குழந்தைகளை எது மாதிரியான வாழ்க்கை முறையை சொல்லி கொடுத்து கொண்டு போனால் அவங்களுடைய எதிர்காலம் நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஏன்னா நீங்கள் வாழ்க்கையில் ரொம்ப அடித்தட்டுலேருந்து மேலே வரைக்கும் வந்துட்டாலுமே நீங்கள் எதையுமே மறக்காமல் எது செஞ்சால் நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கும், எது செஞ்சாக்க நம்ம பிள்ளைங்க வீணாக போயிட மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு அனுபவம் உங்களுக்கு நிறையா கிடச்சிருக்கும். அதையும் நீங்கள் இங்கே வந்திருக்கக்கூடிய சவால்கள் பகிர்ந்தீங்கன்னாக்கா அது ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எங்களுடைய வாழ்க்கையின் குறிக்கோள் நீங்கள் சொன்ன போல என்னவா இருக்குன்னா, அவங்களுடைய குழந்தைகளை முன்னேற்றம். நான் கஷ்டப்பட்டேன், ஏன் நான் பட்ட கஷ்டம் என் பிள்ளை கஷ்டப்படாதுன்னு நினைக்கிறாங்க. அதுலேயே அவங்களுடைய வாழ்க்கையை தொலைச்சிட்டாங்க. அதுக்கு இந்த வார்த்தைக்கு ஒரு மிகையே கிடையாதுங்க. அவங்க இன்றைக்கி நம்ம பார்க்குறோம், இங்கே இருக்கக்கூடிய 90வது மாடியில் வெளியில் ஒரு பெல்ட்டை மட்டும் கட்டிட்டு அந்த கண்ணாடியை தொடச்சிக்கிட்டு இருக்கான் ஒரு சகோதரன். அது யாரோ ஒருத்தன். எதுக்காக? அவனுடைய உணவுக்காக கிடையாது, அவனுடைய ஒரு உணவுக்காக கிடையாது. அவங்க அந்த கஷ்டத்தை பட்டுட்டு அவங்க கிடைக்கக்கூடிய அந்த காஞ்ச ரொட்டியோ வேறு எதோ ஒன்று வாங்கி கொண்டுட்டு தன்னுடைய குழந்தை நல்லவமாக இருக்கணும், நல்லா படிக்கணும், நல்லா அடுத்த ஸ்டேஜுக்கு வரணுங்கிற நினைப்புக்காகத்தான் தன்னுடைய அந்த எல்லா கஷ்டத்தையும் படுறான். அந்த கஷ்டம் எந்த அளவுக்கு அவங்களுக்கு நன்மையை பயனளிக்குதுங்கிறது அந்த குழந்தைகள் தான் முடிவு பண்ணணும். அப்படி இருக்கக்கூடிய வாழ்க்கையில் நீங்கள் இந்த தந்தைமார்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன மாதிரியான ஒரு அட்வைஸை செஞ்சு அவங்களுடைய மனசுக்கு ஒரு நல்ல ஆறுதலையும் அவங்களுக்கு நேர்வழியாக நீங்கள் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும், சிறப்பாக இருக்கும்னு சொல்லி கேட்டுக்கொண்டு இதுக்கான பதிலை முடித்ததுக்கப்புறம் நம்முடைய நிகழ்வை முடித்துக் கொள்வோம். ரொம்ப நன்றி. அவர் இந்த அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். ரொம்ப நன்றி ஐயா. இது ஒரு காமனான கொஸ்டின், பட் எனக்கு ஒரு சரியான பதிலாக என்னன்னு சொல்ல தெரியல. நான் எல்லாத்த இடத்துல சொல்கிறது பிள்ளைங்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த மெட்டீரியலிஸ்டிக் லக்ஸுரியை தாண்டி இது யூ கேன் டசன்ட் மீன் யூ ஷுட் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களால் முடியுங்கிறக்காண்டி நீங்கள் எல்லாம் பண்ணணும் அப்படின்றது அது இது கிடையாது. பேசிக்காக ஒரு தன்னம்பிக்கையும் மனித நேயத்தை மட்டும், அதுதான் கோர். ஐபேடு அது இது அதெல்லாம் அது ஒரு பெரிஃபரல் சப்போர்ட்டு தான். ஃபவுண்டேஷன் இஸ் தன்னம்பிக்கை, மனித நேயம். நான் எதுக்கு இந்த மனித நேயம் சொல்கிறேன்னா, மனித நேயம்னு எல்லாத்துக்கும் போய் ஹெல்ப் பண்ணுறது அப்படி இல்லை. அந்த மனித நேயம்ங்கிறது எத்திக்ஸு, மோரல், ஹம்பிள்னஸ், கைண்ட்னஸ், சிம்பிளிசிட்டி எல்லாம் வந்துடும். பிறக்கும் போதே அந்த பையனுக்கு நீங்கள் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போனீங்கன்னா அங்கே 4 பேர் பிச்சைக்காரில் பார்க்கும்போது அவனுக்கு இறக்கம் வரணும். அவன் மற்ற பிள்ளைங்களை பார்க்கும்போது, ஐயோ நான் பணக்காரன், நான் காரில் இறங்குறேன், அவனுக்கு ஒரு இது இல்லை. இவன் ஒரு குழந்தை அந்த இடத்துல கிழிஞ்சஸ் ட்ரௌசரோட போச்சுன்னா உங்கள்கிட்ட அவன் கேட்கணும், அப்பா என்கிட்ட தான் 4 ட்ரௌசர் இருக்குல்ல, அந்த ட்ரௌசரை கொண்டு அந்த பிள்ளைக்கு கொடுக்கலாமா? அப்போ தான் நீங்கள் கரெக்டாக வளர்க்குறீங்கன்னு அர்த்தம். மனித நேயம், அது எத்திக்ஸ், அம்மா அப்பா மதிக்கணும். அதே மாதிரி கஷ்டத்தை கொடுத்து வளர்க்க வேண்டாம், ஆனால் அவங்களுக்கு கஷ்டம் வருது என்னன்னு தெரியணும். அதை நம்ம மக்கள் ஓவர் டோஸ் கொடுத்து கெடுத்துடுறாங்க. நான் எப்படி படித்தேன் தெரியுமா, உனக்கெல்லாம் இதாக போச்சுறா, அது சொன்னாலே அவனுக்கு எரிச்சல் தான் வருது, ஆரம்பிச்சிட்டாப்லையா அப்படின்றவாப்ல. அப்படி கிடையாது. நீங்கள் கஷ்டப்பட்டதுனால உங்களுக்கு என்ன பயன் கிடைச்சது, எப்படி வந்தீங்க,
அந்த இதனுடைய கோரிலேஷனை அவருக்கு தெரியணும். இங்கே பார்ப்பா, நான் செருப்பு இல்லாமல் நடந்து போனேன், உனக்கு பைக் வாங்கி கொடுத்துருக்கேன் கம்ஃபர்டபுள். ஆனால் நான் அதுலேருந்து இங்கே வந்திருக்கேன்னா உன்னுடைய லட்சியம் இங்கேருந்து போகணும். நான் அப்போ என்ன கஷ்டப்பட்டனோ அதே எஃபர்ட்டை நீ போடணும். ஆனால் உன்னுடைய லெவல் வேறையாக இருக்கணும். புரியுதுங்களா? நான் வெறுங்காலில் நடந்து போய் 12 கிலோமீட்டர் ஹைஸ்கூல் போனேன், இன்னைக்கு உனக்கு வந்து பைக் வாங்கி கொடுத்துருக்கேன். நான் வந்து அப்போ கஷ்டப்பட்டு யூஎஸ் போனேன், நீ அதே மாதிரி ஸ்காலர்ஷிப்பில் போய் நீ படிக்கும் போதே உன் டெக்னாலஜியிலேருந்து ஒரு ஏஐ மாடலில் டெவலப் பண்ணணும். என்னுடைய பாரை விட நீ அதிகமான இது தான் போய் ஆகணும். ஸோ உனக்கு வந்து உன்னுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் டிஃப்ரெண்ட் ஒழிய உன்னுடைய ஜேர்னியும் என்னுடைய ஜேர்னியும் ஒரே மாதிரி தான் இருக்கணும். நான் கஷ்டப்பட்டேன், அதே கஷ்டத்தை நீ படக்கூடாதுன்னா நீனும் கஷ்டம்தான் படணும். அந்த கஷ்டம் வேறையாக இருக்கணும். யூ டோன்ட் ஹாவ் டு நான் பட்ட அதே கஷ்டத்தை நீ படக்கூடாதுங்கிறது தான் கொஸ்டின் ஒழிய நான் என் பிள்ளை கஷ்டமே படக்கூடாது அப்படின்னா வாழ்க்கையில் அவர் முன்னுக்கு வரவே முடியாது. அவர் படக்கூடிய கஷ்டம் வேற ஒரு பர்பஸாக இருக்கணும், அவருடைய லெவல் வேறையாக இருக்கணும். அதை நம்ம சின்ன பிள்ளையிலேருந்து சொல்லிக் கொடுக்கணும். அடுத்தபடியாக தன்னம்பிக்கை. நம்ம வந்து ரொம்ப ஃப்ராஜைலாக வந்து நீ எப்படியாவது நீட்டில் பாஸ் பண்ணிடணுப்பா, நீ டாக்டர் ஆகியே தீரணும். அப்போ என்ன ஆகும், அது ஒன்று தான் வழி, இதை விட்டுட்டோம்னா அவ்வளோதான் அப்படின்ட்டு they will commit suicide. அதில் தோற்ற உடனே அவங்க கான்ஃபிடென்ட்டே போயிடும். தன்னம்பிக்கை வளரும் போது ஐ டிட் மை பெஸ்ட், இனி வந்து இதில் சரியில்லையா, ஐ வில் கோ டு த நெக்ஸ்ட் லெவல். அதில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது கீதையில் உள்ள ஒரு இது, கடமை இச்சை பலனை எதிர்பாராதே. அதை நம்ம புரிஞ்சுக்கிற முக்கால்வாசி பேர் அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதனுடைய கான்செப்ட் என்னென்னா, எந்த ஒரு செயலையும் ஒரு எதிர்பார்ப்போடு பண்ணும்போது அங்கே ஒரு ஆன்சைட்டி வந்துடும். அந்த ஆன்சைட்டிங்கிறது வந்து இட் இஸ் எ லீக்கிங் ஆஃப் அவர் வைட்டல் எனர்ஜி. ஒரு செயலை ஆன்சைட்டியோடு பண்ணும்போது ஒரு நெகட்டிவ்னஸ் பின்னாடி இருந்துக்கிட்டே இருக்கும். அது வந்து இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸை கொஞ்சம் ட்ரெயின் பண்ணிடும். அதையே ஒரு அன்கண்டிஷனலாக ஐ எம் கோயிங் டு டூ மை லெவல் பெஸ்ட் அப்படிங்கிறதோட எதிர்பார்ப்பே இருக்கக்கூடாது. அப்படிங்கிற போது இப்போ நம்மள்கிட்ட வந்து 100 பாயிண்ட் இருக்குது. அப்போ வந்து இந்த செய்யக்கூடிய செயலுக்கு வந்து 100மே தேவைப்படலாம், இல்லாட்டி 95 தேவைப்படலாம், 97 தேவைப்படலாம். அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் ஒரு பயம் வந்ததுன்னு வச்சுக்கோங்க, ஐயோ இது நடக்காமல் போயிட்டா என்ன ஆகும், அது ஒரு 3 பாயிண்ட் லீக் பண்ணிடும், ஒரு 4 பாயிண்ட் லீக் பண்ணிடும். அப்போ என்ன ஆகும், யூ மே பி பேட்லி ஏபிள் டு மேக் இட் ஆர் இட் மேபி யூ வில் பிகம் அ லிட்டில் ஷார்ட். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு அந்த லீக்கேஜை க்ளோஸ் பண்ணுறது எப்படி, கிடைச்சா கிடைக்கட்டும், பட் ஐ ஆம் கோயிங் டு டூ மை பெஸ்ட் அப்படிங்கிற போது அந்த ஆன்சைட்டி இல்லைங்கிற போது அந்த லீக்கேஜ் வந்து பிளாக் ஆகுது. யூ ஹாவ் ஆல் த 100 பாயிண்ட்ஸ். அதை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணும்போது எதிர்பார்ப்போடு பண்ணக்கூடிய செயலினுடைய ரிசல்ட்டும் எதிர்பார்ப்பு இல்லாமல் பண்ணக்கூடிய ரிசல்ட்டும் வேறையாக இருக்கும். அதற்காண்டி சொல்லப்பட்டது தான் இந்த மாதிரி ஒரு மனநிலை. தன்னம்பிக்கையை சொல்லி வளர்க்க நம்ம பிள்ளைங்களுக்கு தன்னம்பிக்கை கொடுக்க அவனே ஃபிகர் அவுட் பண்ணிடுவான். இது தோத்துருச்சா, சரி இது இல்லை, நான் தோல்வியிலேருந்து பாடத்தை கற்றுக்கிடுவான். தோல்வியிலேருந்து எப்போ பாடத்தை கற்றுக்கிறோமோ அதுதான் வெற்றியினுடைய முதல் படி. இந்த ரெண்டையும் நம்ம சின்ன பிள்ளையிலேருந்தே சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னா யூ டோன்ட் ஹேவ் டு ஒரி அபவுட். நம்ம வீட்டுக்கு ஒரு ரோஜா செடி வாங்கினோம், நர்சரியில் போவோம், நல்ல ரோஜா செடி, ஒரு நல்ல தொட்டி, நல்ல மண், கொஞ்சம் உரம், சூரிய ஒளி, தண்ணி, இதுதான் உங்கள் கண்ட்ரோல். ஃபோக்கஸ் ஆன் திங்ஸ் விச் இஸ் இன் யுவர் கண்ட்ரோல். அதை சின்சியராக பண்ணிட்டோம்னா வளர்றது ரோஜா செடி கையில் தானே இருக்குது. இதையும் போட்டு விட்டுட்டு பிடிச்சி இழுத்துக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க, செடி செத்து போயிடும். இதுதான் நம்ம பேரண்ட்ஸ் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய தப்பு. எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஒவ்வொரு எதிர்பார்ப்பையும் கொடுத்து அது ஒரு நெகட்டிவ் சுச்சுவேஷனையே க்ரியேட் பண்ணிடுது. எங்கள் அப்பாவோட தொல்லை தாங்க முடியலடா, அவர் இந்த பைக்கை வாங்கி கொடுத்துட்டு எனக்கு சொல்லி காட்டுறது அப்படி கிடையாது. சொல்லி காட்டுறதை வந்து நெகட்டிவாகவும் ஆகிடலாம், பாசிட்டிவாகவும் ஆகலாம். அந்த பாசிட்டிவ் இது, எங்கள் அப்பா வந்து பெருங்காலில் நடந்து போய் படித்தார், ஆனாலும் பாரு எனக்காண்டி உழைச்சி எனக்கு பைக் வாங்கி கொடுத்துருக்காரு, எங்கள் அப்பாவுக்கு பாரு நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன் அப்படின்னுங்கிற ஒரு இது அவனுக்கு வரணும். அதே இது இங்கிட்டும் வரலாம். அது நம்ம எப்படி அதை அப்ரோச் பண்ணுறோங்கிற பொறுத்து. ஸோ பிள்ளைங்களுக்கு வந்து மனித நேயம், தன்னம்பிக்கை, இது ரெண்டையும் கொடுத்தாச்சுன்னா எவ்ரிதிங் வில் கம். அதுக்கப்புறம் நம்ம சொத்து சேர்க்கலை, அது எல்லாம் டிஃப்ரெண்ட், அதெல்லாம் வந்து காம்ப்ளிமெண்ட்டு. நான் வந்து எனக்கு வந்து ஒன்றுமே இல்லை, இன்றைக்கி வந்து எனக்கு ஓரளவுக்கு சில இதெல்லாம் இருக்குது. மெட்ராஸில் எனக்கு ஒரு லாட்ஜ் இருக்குது, கொஞ்சம் லேண்ட் இருக்குது, வீடு இருக்குது, யூஎஸில் வீடு இருக்குது, எல்லாம் இருக்குது. இது எல்லாமே என்னுடைய சகோதரிகள், தம்பி எல்லாத்துக்கும் தான் இது பண்ணேன். உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லலை, எனக்கு குழந்தை இல்லை, நாங்கள் குழந்தை வேணாம்னு கல்யாணத்துக்கு முன்னாடியே முடிவு பண்ணோம். என்னுடைய இதே அதுதான், கல்யாணத்துக்கு முன்னாடி நம்மளுக்குன்னு ஒரு குழந்தை வேணான்னு நாங்கள் முடிவு பண்ணிட்டோம். ஏன்னா உலகத்தில் நிறைய குழந்தைகளுக்கு வந்து உதவி தேவைப்படுது, நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணுவோம். ஏன்னா நம்மளுக்குன்னு குழந்தை வந்துட்டால் அவர் லைஃப் பிகம் சைல்டு சென்ட்ரிக் லைஃப், அதை வந்து நாங்கள் அப்போவே முடிவு பண்ணோம்.
எல்லாரும் அப்படி இருக்கணும்னு நான் சொல்ல வரல, அது வந்து அவங்களுடைய இது. ஸோ நம்ம வந்து குழந்தைகளுக்கு அவங்களுக்கு உள்ள தன்னம்பிக்கையும் மனித நேயத்தையும் கற்றுக் கொடுத்துட்டோம்னா அவங்க எல்லாம் அதை பண்ணிக்குவாங்க. அதுக்கு மேலே நம்ம வந்து பொருளாதார லெவலில் சொத்தோ அது இது பண்ணோம்னா அது அவங்களுக்கு காம்ப்ளிமெண்ட் மாதிரி தான் இருக்குன்னு ஒழிய, எனக்கு எல்லாருக்குமா எங்கள் அப்பா சேர்த்து வச்சுருக்காரு, நான் 3 தலைமுறைக்கு உட்காந்துக்கிட்டு சாப்பிடுவேன், அங்கே போச்சு. எப்போ அந்த ஒரு கான்செப்டை க்ரியேட் வருதோ அவன் உட்காந்து சாப்பிடலாம்டா 3 தலைமுறைக்கு, அவனுடைய குடும்பம் அந்த அவனுக்கு என்ன மைண்ட் செட் இருக்கும்? வாழ்க்கைங்கிறது உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டே இருக்கிறது மட்டுமா? நோ. அப்போ தான் வந்து எல்லா தப்பான எண்ணங்களும் மதுவும் எல்லாம் வர ஆரம்பிக்கும். ஹி மஸ்ட் பி ஆக்குபைட் ஆன் அ கன்ஸ்ட்ரக்டிவ் வே. அவர் எந்த சூழ்நிலையில் உங்களுக்கு விட்டு கொடுத்தாலும் அதை வந்து அந்த ஒரு இது இருக்கணும். அந்த இதைத்தான் நம்ம வந்து சொல்லிக் கொடுக்கணும். அது குழந்தையா இருந்தாலும் சரி, இப்போ வளர்ந்துட்டாப்லையா, இப்போ படிச்சுக்கிட்டு இருக்காப்லையா, அப்போ வந்து நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டியது இதுதான். இந்த பருப்பா உலகம் இப்படி தான் போயிட்டுருக்கு, போட்டி என்னால் முடிஞ்சதை உனக்கு பண்ணியிருக்கேன், ஆனால் இதை வச்சு நீ தான் வந்து உன்னோட இதை பார்த்துக்கிறணும், இது என்னுடைய ஒரு சப்போர்ட். இந்த ஒரு எண்ணத்தை கொடுத்துட்டோம்னா அவங்க பார்த்துக்குவாங்க. நான் எங்கள் வீட்டில் சொல்லுவேன், யாரும் கஷ்டத்தோட இனி படிக்க வேண்டாம், ஆனால் கஷ்டத்தை உணர்ந்துருக்கணும். சொத்துக்களை வச்சு உங்களை ப்ரிப்பேர் பண்ணுறது பயன்படுத்துங்க, ஆனால் இந்த சொத்துக்கு உரிமை கொண்டாடக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் சொல்லுவேன். இதுதான் எனக்கு தோன்றதுங்க ஐயா. கரெக்டாக சொல்லுங்கள். ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றிங்க.